கண்ணனண்ணே. லைன்ல இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ண. வா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய ஒருங்கிணைப்பில் தமிழின படுகொலை நிகழ்நிலை கருத்து பகிர்வு தொடரினுடைய 2வது தொடரிலே என்று சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு இன படுகொலை நிகழ்த்தப்பட்டு 15 வருடங்கள் கடந்திருக்கிறோம். மே 18 நினைவேந்தலை தொடர்ந்து இன்றைய தினம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த ஆண்டு என்பது தமிழர்களை பொறுத்த மட்டில் ஒரு அனைத்துலக ரீதியில் அல்லது பன்னாட்டு ரீதியிலே ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த தமிழின அழிப்பு தொடர்பாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலே பன்னாட்டு மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் அங்கு தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்டது இனவழிப்புத்தான் என்பதை அங்கீகரித்தும், அதுபோல அமெரிக்காவினுடைய காங்கிரஸிலே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் என்பவை அண்மை காலத்தில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானங்களாக காணப்படுகின்றன. அதுபோல தற்பொழுது ஒரு சமாந்தரமாக பாலஸ்தீனத்திலே காசாவிலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலையாகட்டும், இல்லை என்றால் ரோஹிங்கியாவிலே முஸ்லிம்கள் மீது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இனவழிப்பாகட்டும், அவை சார்ந்து பன்னாட்டு நீதிமன்றங்களிலே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முறைப்பாடுகள், அவை சார்ந்த விசாரணைகள் என்பவை தொடர்பிலே ஈழத்தமிழர்கள் எந்த விதமான ஒரு படிப்பினையை பெற்றுக்கொள்ளலாம், அவர்கள் தங்களுடைய இன விடுதலை சார்ந்து எவ்வாறு தங்களுடைய முயற்சிகளை முன்னகர்த்தி கொள்ளலாம் என்பது தொடர்பிலே ஒரு விரிவான ஒரு ஆராய வேண்டிய ஒரு தேவை தற்கால இளம் சமுதாயமான எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் நமக்கு கருத்துரை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் பன்னாட்டு குற்றங்கள் நூலினுடைய நூலாசிரியர் திரு ஈனா நானா ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்கள். அவரை இந்த நேரத்திலே வரவேற்று கொண்டு களத்தினை அவரிடம் கையளிக்கிறோம். அந்த வகையில் இங்கு அவருடைய கருத்துரையை தொடர்ந்து கேள்வி பதிலுக்கான நேரம் வழங்கப்படும். கேள்வியை கேட்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இங்கே கான்ட்ரை செய்து உங்களுக்கான கேள்விகளை
கருத்துரையாளரிடமிருந்து உங்களுடைய பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் அண்ணா. இனிய மாலை வணக்கம். கூடியிருக்கின்ற அனைவருக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய சத்தம் சரியா இருக்குதா? ஓம் அண்ணா, தெளிவாக இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்நிலை கலந்துரையாடலை ஆரம்பிக்கும் போது பொதுவாக உத்தியோகபூர்வமாக எங்களுடைய அகவணக்கத்தை செலுத்தி ஒரு நிமிட அகவணக்கத்தை செலுத்திய பின் எங்களுடைய நிலை கலந்துரையாடலை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே உங்கள் அனைவரையும் ஒரு நிமிட நேரம் அகவணக்கத்தை செலுத்த வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. நான் கதைக்கிறது தெளிவா இருக்குதா சிவகஜன்? ஓம் அண்ணா, தெளிவா இருக்கு. ஆகவே நாங்கள் உண்மையிலேயே இந்த 15 ஆண்டுகளின் பின் இனப்படுகொலை உச்சம் பெற்ற 15 ஆண்டுகளின் பின் இந்த நிகழ்நிலை கலந்துரையாடலில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அத்துடன் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு, உண்மையிலேயே இனப்படுகொலை என்றால் என்ன என்பதை பற்றின ஒரு ஆரம்ப விளக்கங்களுடன் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். உலகிலேயே ஏற்றுக்கொள்ளத்தக்க பன்னாட்டு குற்றங்களாக 4 குற்றங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 4 குற்றங்களில் மனித குலத்திற்கு எதிரான குற்றம், போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை, ஆக்கிரமிப்பு ஆகிய 4 குற்றங்களும் தற்போது வரை பன்னாட்டு சட்ட வரம்புகளின் கீழ் பன்னாட்டு குற்றங்களாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பன்னாட்டு குற்றங்களை நிகழ்த்துவது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையாலும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஏனைய பொது சபை மற்றும் உறுப்பு அலகுகளாலும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. எனினும் தடை செய்யப்பட்ட அந்த நடவடிக்கைகளை நிகழ்த்துபவர்களின் மீது குற்றங்களை சுமத்தி அது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு நீதி வழங்குவதற்கான பொறிமுறைகளும் இயலுமானவரை ஐக்கிய நாடுகள் சபையின் வரைவுகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இலங்கையில், ஸ்ரீலங்காவில் ஈழத்தமிழர்களின் மீது நிகழ்த்தப்பட்டது இந்த 4 குற்றங்களும் என்பது உலகில் உள்ள அனைவருக்கும் தெரியும். ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் எங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் தொடர்பாக தெளிவை பெற்றுக்கொள்வதற்கு என்னை பொறுத்தவரையில் சுமார் 12 வருடங்களை வீணடித்திருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அல்லது நாங்கள் தெளிவை பெற்றுக்கொண்ட அளவு போதாது இருந்தது என்பது கடந்த 3 வருடங்களுக்கு முதல் உணரப்பட்டது. அறிவார்ந்த சமூகத்தின் மத்தியில் எங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் எவை என்ற கேள்விகளின் மீது தொழில்நுட்ப வார்த்தைகளை பிரிவைக்கத்தக்க வலுவை கொண்ட மக்களாக நாங்கள் மாற்றமடையாதிருந்தோம். ஆனால் மிகவும் மகிழ்ச்சி தரத்தக்க ஒரு விடயமாக நான் அவதானிப்பது, கடந்த 2 வருடங்களில் ஈழத்தமிழ் மக்கள் மிக தெளிவாக தங்கள் மீது நிகழ்த்தப்பட்டது இனவழிப்பு, இனப்படுகொலை, 2 சொற்களும் ஒரே அர்த்தத்தில் பாவிக்கப்பட முடியும். இன அழிப்பு அல்லது இனப்படுகொலை தான் என்பதை உரத்து கூறுவதற்கு முயற்சி செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த வருடம்
தமிழ் மக்களின் குரல் சற்றேனும் உயர்ந்திருக்கின்றது. அந்த குரல் உயர்வுக்கு காரணமாக பல்வேறு காரணிகள் அடிப்படையில் இருக்கின்றன. இனப்படுகொலை தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்டது. ஆனால் அந்த இனப்படுகொலையை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வதற்கும் அதை முன்னகர்த்துவதற்கும் தற்போது வரை தயக்கமுடையவர்களாகத்தான் இருக்கின்றோம். அந்த வார்த்தையை பாவிப்பதற்கு எங்களுக்கு அச்சம் இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் எழுதுகின்ற பேசுகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் இனப்படுகொலை அல்லது இன அழிப்பு என்ற வார்த்தையை நாங்கள் நிச்சயமாக பாவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் அதனுடைய காத்திரத்தன்மை கருதி நாங்கள் அதனை பாவிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல 4 குற்றங்கள் பன்னாட்டு குற்றங்களாக இருக்கின்றன. அவற்றுள் மனித குலத்திற்கு எதிரான குற்றம், போர்க்குற்றம், ஆக்கிரமிப்பு ஆகிய இந்த 3 குற்றங்களையும் விட குற்றங்களின் குற்றங்களாக கருதப்படத்தக்கது இனப்படுகொலையாக, இனவழிப்பாகத்தான் இருக்கின்றது. அது எந்த விதத்தில் வித்தியாசப்படுகின்றது என்று பார்த்தீர்கள் என்றால், ஏனைய 3 பன்னாட்டு குற்றங்களின் மீதும் விசாரணைகள் நிகழ்த்தப்பட்டு தண்டனைகள் அறிவிக்கப்படுமாக இருந்தால் அந்த தண்டனைகள் தனிநபரை இலக்காக கொண்டுதான் நகர்த்தப்படும். உதாரணமாக போர் குற்றங்களை செய்தார்கள் என்ற விவரம் பேசப்படுமாக இருந்தால், போர்க்குற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால், போர்க்குற்றங்களை செய்தவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தி அதொரு இராணுவ தளபதியாகவோ அல்லது பயங்கரவாத அமைப்புகளின் தளபதியாகவோ அந்த தளபதியின் படையணியாகவோ குறித்த அந்த படையணியின் அலகுகளாகவோ மாற்றப்பட்டு அவர்கள் மீது மட்டும்தான் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இனப்படுகொலையாக இருந்தால் மட்டும்தான் இனப்படுகொலைக்கு உள்ளான அந்த மக்கள் தங்களுக்கான தீர்வு என்ன என்பதை வேண்டி நிற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொள்கின்றார்கள். ஆகவே தான் இன்று வரைக்கும் எந்த ஒரு சட்ட ரீதியான ஆவணங்களிலும் அல்லது ஸ்ரீலங்கா அரசை கட்டுப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் எதனிலும் இனப்படுகொலை என்ற வார்த்தை பாவிக்கப்படவில்லை. போர்க்குற்றங்கள் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கின்றன. மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இனப்படுகொலை என்ற வார்த்தை இன்று வரை பாவிக்கப்படவில்லை. ஆகவே அந்த வார்த்தையை பாவிக்க செய்வதற்கான முதற்கட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். எந்த மக்கள் இனப்படுகொலைக்குள்ளானார்களோ அந்த மக்கள் தங்களுக்கு நிகழ்ந்தது இனப்படுகொலை தான் என்பதை சொல்வதற்கு, குரலை எழுப்புவதற்கு எல்லா வகையிலும் பயிற்றப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த பயிற்றப்பட்ட நடவடிக்கைக்காக உருவாக்கப்பட்டதுதான் பயிற்றப்படுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பன்னாட்டு குற்றங்கள் என்ற என்னுடைய நூல். அந்த நூலில் என்னுடைய கருத்துக்கள் எவையும் இல்லை. அந்த நூல் பேசுகின்ற விடயங்கள் முழுவதும் சட்ட ரீதியான கருத்துக்கள் தான், மறுத்து சொல்ல முடியாத கருத்துக்கள். ஆகவே அந்த கருத்துக்களுடைய அடிப்படையில் எங்கள் மீது நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை என்பதை நாங்கள் மிக தெளிவாக முன்னகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலப்பகுதியில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் இங்கு இனப்படுகொலை தான் நடந்தது என்பதை 3 தீர்ப்பாயங்கள், 3 பன்னாட்டு தீர்ப்பாயங்கள் தங்களுடைய தீர்ப்பில் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அவற்றுள் முதலாவது தீர்ப்பாயம் பிபிடி என்று சொல்றோம், பெர்மனன்ட் பீப்புள் ட்ரைபியூனல் என்று சொல்றது, நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம். முதலாவது தீர்ப்பாயம் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்தன, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் நிகழ்ந்தன என்பதை உறுதிப்படுத்தி இருக்க, இரண்டாவது தீர்ப்பாயம் இனப்படுகொலை தான் நடந்தது என்பதை உறுதிப்படுத்தி இருக்க, மூன்றாவது தீர்ப்பாயம் இனப்படுகொலையின் பின்னால் இயங்கிய சக்திகள், ஆதிக்க சக்திகள் எவை என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றன. இவை வெளிப்படுத்தி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கூட அவை எந்த ஒரு பைண்டிங், அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய வலுவை கொண்டவை அல்ல. அவை அடிப்படையில் ஒரு முயற்சி நடைபெறும் போது அந்த முயற்சிக்கு பின்புலமாக வலுவை சேர்க்கத்தக்கவையாக இருக்குமே தவிர அது அந்த 3 தீர்ப்பாயங்களின் தீர்ப்புகளும் எந்த ஒரு நாட்டையோ
எந்த ஒரு நபரையோ கட்டுப்படுத்தும் வலு கொண்டவை அல்ல. ஆனால் அவற்றின் விசாரணைகள், அவை பெற்றுக்கொண்ட ஆவணங்கள், அவை வெளிப்படுத்தி இருக்கின்ற விடயங்கள் என்பவை மிக காத்திரமானவை. அந்த வகையில் அவை தமிழ் மக்களுக்கு மிக நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதேவேளை அதற்கு பின்னரான காலப்பகுதிகளில் இந்திய தமிழ்நாட்டில் வெளிப்படுத்தப்பட்ட இனப்படுகொலை தான் நடந்தது என்ற ஒரு ரெசல்யூஷன், அதற்கு பிறகு எங்களுடைய வடமாகாண சபையில் மிக தெளிவாக ஆய்வு செய்யப்பட்டு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஆவணம், தொடர்ந்து இனப்படுகொலை, கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை, கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்ந்து நடைபெறுகின்றது என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்ற ஆவணம். இந்த ஆவணங்களின் தொகுதிகளில் நிறைவாக வந்திருக்கின்றது, மிக அண்மையில் வந்திருக்கின்றது அமெரிக்க காங்கிரஸின் தீர்மானம். இந்த அமெரிக்க காங்கிரஸ் என்றது என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், இந்த அமெரிக்க காங்கிரஸுக்குள்ள இருக்கிற மிக அமெரிக்க காங்கிரஸ் அந்த தீர்மானத்தின் வேல்யூ எவ்வளவு என்று பார்த்தீங்க என்றால், அவர்கள் மிகவும் கீழ்சபை சட்டவாக்க கீழ்சபையினராக இருக்கின்றார்கள். அதனை சட்டவாக்கம் செய்வதற்கும் அதனை அமெரிக்க வெளியுறவு கொள்கையாக கொண்டு வருவதற்குமான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அமெரிக்க காங்கிரஸின் அந்த தீர்மானத்தின் மிக முக்கியமான விடயம் ஒன்றை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஈழத்தமிழ் மக்களுடன் ராசதந்திர ரீதியில் அமெரிக்கா உறவை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை என்ற விடயம் அதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் முதலாவது ரெசல்யூஷன் முதலாவது விடயமாக இருக்கின்றது. ரைட், அதை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. Urges the United States to strengthen diplomatic channels with the Elam Tamils and collaborate towards peace and stability in the South Asian region of the Indo-Pacific என்று சொல்லினோம். அப்ப எங்களுடனான ஒரு ராசதந்திர தொடர்பை ஏற்படுத்துவது அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்ற சந்தர்ப்பத்தில் அந்த ராசதந்திர தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வலுக்கொண்ட மக்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்ற கேள்விதான் இப்பொழுது எங்கள் முன் இருக்கின்றது. அந்த ரெசல்யூஷன் அந்த தீர்மானத்தின் மூன்றாவது விடயமாக recognizes the genocide against the Elam Tamil people by Sri Lanka. இலங்கையினால் ஈழத்தமிழர்களின் எதிராக இனப்படுகொலை தான் மேற்கொள்ளப்பட்டது என்பதை அங்கீகரிப்பது என்ற வார்த்தை பிரயோகம் மிக தெளிவாக வெளிவந்திருக்கின்றது. அப்ப இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள உலகத்தின் எங்கேயோ உலகம் ஒரு மாற்றத்துக்குள்ள வருது என்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்கும். அந்த மாற்றத்தை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை நாங்கள் கொண்டிருக்கின்றோமா என்ற விடயம்தான் இங்கு எங்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான விடயமாக எங்கள் முன் இருக்கின்றது. ஈழத்தமிழ் மக்கள் ஒரு சேர்ந்து ஒன்றாக ஆற்றலுடையவர்களாக தங்களுடைய வெளியுறவு கொள்கையை தாங்களே தீர்மானிக்கத்தக்க ஒரு வடிவமுடையவர்களாக கட்டமைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது உண்மை. 2009 அதாவது ஒரு அரசியல் தலைமையின் கீழ் அது கட்டமைக்கப்பட்டிருந்தது என்பதுதான் உண்மை. ஆனால் 2009 போருக்கு பின்னரான காலப்பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளில் கட்டமைக்கப்பட்ட அந்த அமைப்பு சிதைந்து சீரழிந்து ஒரு ஒற்றுமைப்பட்ட குரலை எழுப்பத்தக்க வலுவை இழந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். அதாவது நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த விடயங்களை தெளிவுற பேச வேண்டியவர்களாக முன்னிலைப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். முதலாவது இனப்படுகொலை உலகில் நிகழ்ந்த பொழுது அன்றைக்கு பிரித்தானிய பிரதமராக இருந்த வின்சென்ட் சர்ச்சில் ஒரு வார்த்தை சொல்கின்றார், we are in the presence of crime without a name என்று சொல்கின்றார். அதாவது இந்த குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, இந்த குற்றத்துக்கு இன்று வரைக்கும் எங்களுக்கு சரியான பெயர் தெரியல. ஆகவே முதலாவது இனப்படுகொலையை அந்த இனப்படுகொலை என்ற வார்த்தையின் பின் முதலாவதாக அடையாளப்படுத்தப்பட்டது நாசிகளின் இனப்படுகொலை. ஆனால் அதற்கு பின்னரான இனப்படுகொலைகள் ஐரோப்பியர்களால் மேற்கொள்ளப்படவில்லை. அதற்கு பின்னரான இனப்படுகொலை மேற்கொள்வது உண்மையிலேயே அமெரிக்கா தான் என்று
பொலிட்டிக்ஸ் ஆஃப் ஜெனோசைட் என்ற நூல் தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றது. அவை உலக பரப்பில் நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கள் என்றால் அமெரிக்கா தன்னுடைய நலன்களுக்காக இனப்படுகொலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றது என்ற தகவல் அந்த பொலிட்டிக்ஸ் ஆஃப் ஜெனோசைட் புத்தகத்தின் ஊடாக எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த புத்தகத்தின் மிக முக்கியமான விடயங்களை பார்த்தோம் என்றால் எட்வர்ட் எஸ் ஹெர்மன் அண்ட் டேவிட் பீட்டர்சன் எழுதின அந்த ஜெனோசைட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் ஆஃப் ஜெனோசைட் என்ற புக் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் இனப்படுகொலைக்கான வடிவம் 4 முக்கியமான வழிகளில் பின்பற்றப்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது. அதாவது முதலாவது இனப்படுகொலைக்கு பின்னரான இனப்படுகொலை. அவற்றுள் முதலாவது ஆக்கபூர்வமானது, கன்ஸ்ட்ரக்டிவ் என்ற வடிவம். அடுத்தது தீங்கற்றது என்ற 2வது வடிவம். 3வதும் 4வதும் கொடியதும் இழிந்ததுமான வடிவம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த வடிவங்களை பற்றி நாங்கள் சிந்திக்கணும் என்று யோசித்தோம் என்றால், இதை விளங்கிக் கொள்வதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய இனப்படுகொலை தொடர்ந்த விடயங்களை, இன அழிப்பு சார்பான விடயங்களை முன்னெடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். அதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அந்த வடிவத்தின் அந்த 4 வடிவங்களின் படி முதலாவது பிளட் பாத்ஸ் என்று சொல்றோம். அதாவது இரத்த வலி என்று சொல்றோம். பிளட் பாத்ஸ் என்று சொல்றோம். நான் நேரடியாக டிரான்ஸ்லேட் பண்றேன். உண்மையிலேயே இன்னும் அதுக்கு சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு, மிக சிறப்பான மொழிபெயர்ப்பை கண்டுபிடிக்கலாம். ஆகவே அமெரிக்கா முன்னெடுக்கின்ற இந்த இரத்த வலிகள் 3 வகையில இருக்கு, 4 வகையில இருக்கு. முதலாவது கன்ஸ்ட்ரக்டிவ், அதாவது ஆக்கபூர்வமான. ஆக்கபூர்வமான இரத்த வலி என்றால் எதென்று பார்த்தீங்கன்னா, எதையெல்லாம் அமெரிக்கா தானோ தன்னுடைய படையணியோ முன்னெடுக்கின்றதோ அவை யாவும் ஆக்கபூர்வமானவை. Those bloodbaths carried out by the United States itself or that serve immediate and major US interest are constructive. அவை அமெரிக்கா அந்த நடவடிக்கையை தானே முன்னெடுக்கமாக இருந்தால் அது ஆக்கபூர்வமானது என்று நிர்ணயிக்கப்படுகின்றது உலகில். 2வது தீங்கற்றது என்று சொல்றோம். தீங்கற்றது அந்த பிளட் பாத்தை அந்த பிளட் பாத்தை செய்யக்கூடிய ஆக்கள் யார் என்றால் அலைஸ் அண்ட் கிளையன்ஸ், அமெரிக்காவின் கூட்டு நாடுகளும் அவர்களுடைய முகவர்களும் செய்கின்ற இவ்வாறான நடவடிக்கைகள் தீங்கற்றவை என்று சொல்லப்படுகின்றது. 3வதும் 4வதுமான பிளட் பாத்ஸை பார்த்தோம் என்றால் அதை சொல்ற மெஃபோரியஸ் என்றும் மித்திக்கல் என்றும் பிரிச்சிருக்காங்க. அந்த புத்தகங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. அந்த நெஃபோரியஸ் என்றது என்னென்றால், அமெரிக்கா எந்த நாட்டை குறி வைத்திருக்கின்றதோ அல்லது அமெரிக்காவும் அமெரிக்க கூட்டுக்களும் எந்த நாட்டை குறி வைத்திருக்கின்றதோ அந்த நாடு மேற்கொள்ளுகின்ற கொலைகள் யாவும் இழிந்த மிக கொடூரமான கொலைகளாக கருத்தில் கொள்ளப்படுகின்றது. இதுதான் அதனுடைய ஃப்ரேம்வொர்க், அதனுடைய சட்டகம் என்று ஜெனோசைட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் ஆஃப் ஜெனோசைட் என்ற புத்தகம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்கின்றது. அது உண்மையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2009 வரைக்கும், நான் நினைக்கின்றேன் 1945 2009 வரைக்கும் சுமார் 29 நாடுகளில் இவ்வாறான படுகொலைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. யாரால் என்பதும் எவ்வாறு என்பதும் தெரியும். அவ்வாறாயின் இன்றைக்கு அமெரிக்க காங்கிரஸில் நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற இலங்கையில் இனப்படுகொலை தான் நிகழ்ந்தது என்ற அங்கீகாரம் அந்த அமெரிக்க வெளியுறவு கொள்கையுடன் எந்த அளவுக்கு முரண்பட போகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த விளக்கத்தினூடாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய பயணத்தை, இனப்படுகொலையை அல்லது இன அழிப்பை முன்னகர்த்துகின்ற பயணத்தில் எதிர்கொள்ள போகின்ற மிக பெரும் தடையை உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் அமெரிக்க காங்கிரஸில் நிகழ்த்தப்பட்ட தீர்மானம் அது ஒரு சட்ட வடிவை பெற்று
அது அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையாக மாறும் வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு எந்த ஒரு பயனையும் வழங்கப் போவது இல்லை. மாறாக அமெரிக்க கூட்டுகளை சுமார் 29 நாடுகளின் மீது 2009ஆம் ஆண்டு வரைக்கும் நிகழ்த்தி இருக்கின்ற இந்த பிளட் பாக்ஸ் என்ற அந்த பயணங்கள் இந்த தீர்மானத்திற்கு மிக எதிரானவை. ஆகவே இந்த இடத்தில் தான் தமிழ் மக்கள் தங்களுடைய இனப்படுகொலை இனவழிப்பு தொடர்பான விடயத்தை முன்னகர்த்துவது சம்மதமாக தங்களுடைய தந்திரோபாய சிந்தனைகளை தமக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு, இங்கு இனப்படுகொலை தான் நிகழ்ந்திருக்கின்றது என்பதை பெரும்பாலான இடங்கள், பெரும்பாலான விடயங்கள், பெருமளவில் ஈழத்தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதற்கான ஆதாரங்கள் பல இடங்களில் திரட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த இன அழிப்பினூடாக ஒரு விடுதலையை நோக்கி நகர்வதற்கான பாதையை திறப்பதில் நாங்கள் எதிர்கொள்கின்ற சிக்கல்கள் எவை என்பதில் மிக முக்கியமான சிக்கலாகத்தான் நான் சொன்ன அந்த விடயம் எங்களுக்கு தடையாக இருக்கின்றது. அப்ப அதையும் தாண்டி நாங்கள் எப்படி போறது என்றால் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் மிகச்சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தலைவர் வரலாற்றை கற்றுக்கொண்டு வாழுங்கள் என்றுதான் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். வரலாற்று என்றுதான் சொல்லி இருக்கின்றார். இனவழிப்பு தொடர்பாக தங்களுக்கு தேவையான இனவழிப்பின் ஊடாக தங்களுக்கு தேவையான நீதியை பெற்றுக் கொள்வதற்கான பயணத்தை பற்றி சிந்திப்பதற்கு எங்களுடைய வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வரலாறு என்பது மிக தெளிவானது. அது ஈழத்தமிழர்கள் ஒரு தனி இனமாக, ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் வாழ்ந்த ஒரு இனமாக வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த விடயமும் அமெரிக்க காங்கிரசின் தீர்மானத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாயின் அந்த இனம் தன்னுடைய ஒரு முக்கியமான விடயத்தை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கவில்லை. தந்திரோபாயம் மிக்க ஒரு முக்கியமான தளத்தை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கவில்லை என்பதால் தான் இந்த மிக பெரும் இனப்படுகொலையை எதிர்கொண்டது என்பது திட்ட தெளிவு. அது திருகோணமலை துறைமுகம். திருகோணமலை துறைமுகத்தை யாருடைய கைகளுக்கு விட்டுக் கொடுப்பதற்கு தமிழினம் தயாராக இருக்கவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த இனத்தின் போராட்ட வலு அல்லது அந்த துறைமுகத்தை காத்துக் கொள்வதற்கான காத்திருக்கின்ற அந்த வலு முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்பது பன்னாடுகளின் முயற்சியாக இருந்தது. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அந்த துறைமுகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக எல்லா நாடுகளின் பெரும்பாலான வல்லாதிக்க சக்திகளாக ஏகாதிபத்திய சிந்தனை உள்ள நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து விரும்பியதுதான் எங்களுடைய இனப்படுகொலைக்கான மிக அடிப்படை காரணமாக அமைந்தது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு முதல் ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இனப்படுகொலை தான் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது, தமிழினம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள அல்லது உலகளாவிய ரீதியில் முன்கொண்டு செல்வதற்காக ஒரு நாட்டை 2009க்கு முதலில் ஈழத்தமிழர்கள் அணுகி இருக்கின்றார்கள். அந்த நாடு கியூபா. கியூபா அரசுடன் மிக நெருக்கமான பேச்சுவார்த்தைகள் எவ்வளவோ தடவைகள் மேற்கொள்ளப்பட்டன. எத்தனையோ ஆவணங்கள் பரிமாறப்பட்டது. இங்கு இனப்படுகொலை தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது. எத்தனையோ வல்லுநர்கள் அந்த கலந்துரையாடல்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு இனப்படுகொலை தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்ட கியூபா ஒன்றை மட்டும் எங்களுக்கு தெரிவித்திருப்பதாக எங்களுடைய வரலாறு எங்களுக்கு சொல்கிறது. அவர்கள் ஒருபோதும் அதனை
பன்னாட்டு நீதிமன்றங்கள் எதனிலும் முன்னிலைப்படுத்த மாட்டோம் என்பதுதான். ஒரு 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 விடயத்தை ஒரு விடயத்தை சொல்லி உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஒரு ஒரு சிரிப்புக்காக, ஒரு ஜோக்குக்காக ஒரு கேள்வி ஒன்று எழுப்பினார்கள். Are you supporting Cuba or கேள்வி கேட்கிறாங்க. Are you supporting to Tamils or Sinhalese? Then Cuba திருப்பி சொல்லுது. திருப்பி அது ஒரு பகுதியா சொல்லப்பட்ட விஷயம். We are supporting Chinese. ஏனென்றால் உலகம் 2 துருவங்களாக பிரிந்து கிடந்த காலப்பகுதி அது. ஆகவே அந்த துருவ பிரச்சனைக்குள் தமிழர்களுடைய பிரச்சனை மாட்டுப்பட்டு சிக்கப்பட்டிருந்தது தான் எங்களுடைய விடயம் முன்கொண்டு செல்லப்பட முடியாத ஒரு தடையாக மாறின விடயமாக இருந்தது. இது ஏன் நான் சொல்கின்றேன் என்றால், இன்றைக்கு காசாவில் நடந்து கொண்டிருக்கும் இனப்படுகொலைக்காக தென்னாப்பிரிக்காவின் தலைமையில் சுமார் இப்பொழுது 9 நாடுகள் ஒன்றாகி பன்னாட்டு நீதிமன்றங்களில் முறைப்பாடுகளை செய்திருக்கின்றது. ஆகவே காசா அல்லது பலஸ்தீனம் இந்த அடுக்குகளில், இந்த பிளாக்குகளில் மாட்டுப்படாத ஒரு நாடு. ஆகவே அந்த நாட்டுக்காக, அந்த தேசத்திற்காக, அந்த தேசத்தில் இனப்படுகொலை தான் நிகழ்கின்றது என்பதற்காக எந்த ஒரு நாடும் முன்னேறக்கூடிய வாய்ப்பை கொண்டிருக்கின்றது. அவ்வாறுதான் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையும் உடனடியாக பன்னாட்டு நீதிமன்றங்களான பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் ICCக்கும் பன்னாட்டு நீதிக்கான நீதிமன்றம் ICJக்கும் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஏனெனில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் உடைய இருப்பு இந்த ஏகாதிபத்தியத்தின் தேவைக்கு, ஏகாதிபத்தியத்தின் செயற்பாடுகளுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தக்கூடியது அல்ல. ஆனால் ஈழத்தமிழர்கள் மீதான இனப்படுகொலை என்பது, அதனை முன்னிலைப்படுத்துவது என்பது ஏகாதிபத்தியத்தின் மிக முக்கியமான தேவையான திருகோணமலை துறைமுகத்தை அவருடைய கையில் இருந்து எடுத்துவிடும் என்பதால் ஈழத்தமிழ் மக்களுடைய இனப்படுகொலையை எந்த ஒரு நாடும் முன்னகர்த்த முடியாது இருக்கின்றது, முன்னகர்த்துவதற்கு தயார் இல்லாமல் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் தமிழ் மக்கள் தாங்கள் எவ்வாறு தங்களுடைய இனப்படுகொலையை பன்னாட்டு நீதிமன்றத்தின் நோக்கி முன்னகர்த்த வேண்டும் என்ற கேள்வி, என்ற தேவையை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய சிந்தனை ஒன்று இருக்கின்றது. அந்த சிந்தனை மிக முக்கியமானது. நாங்கள் ஒரு காலனைஸ்ட் மைண்டுக்குள், அதாவது அடிமைப்பட்ட சிந்தனைக்குள் வாழ பழகி கொண்டு வருகின்றோம் என்பதுதான் அந்த உண்மை. அண்மையில் சீன பேராசிரியர் ஒருவர் எழுதியிருக்கின்ற கட்டுரையின் மிக முக்கியமான தலைப்பு டீகாலனைசேஷன் ஆஃப் மைண்ட், அதாவது சிந்தனையை காலனித்துவ அடிமைத்துவத்தில் இருந்து வெளிக்கொண்டு வருவது. அவை ஈழத்தமிழர்களுக்கு இப்பொழுது இந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளிக்கொண்டு வர வேண்டிய சிந்தனை தேவை ஒன்று ஏற்படுகின்றது. அது என்ன அடிமைத்தனம் என்றால், எங்களுக்கு அருகில் இருக்கிற வல்லரசை தாண்டி எதுவும் செய்ய முடியாது, ஆசிய வல்லரசை தாண்டி எதுவும் செய்ய முடியாது என்ற எங்களுடைய சிந்தனை. அதையும் தாண்டி போனால் அமெரிக்காவை தாண்டி எதுவும் செய்ய முடியாது என்ற எங்களுடைய சிந்தனை. அதையும் தாண்டி போனால் சைனாவை தாண்டி எதுவும் செய்ய முடியாது என்ற எங்களுடைய சிந்தனை. அந்த சிந்தனையில் மாற்றம் தேவை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் தென்னாப்பிரிக்கா உட்பட சுமார் 7 நாடுகள் ICCயிலையும் ICJயிலையும் காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற இனப்படுகொலையை நிறுத்துவதற்கும் விசாரிப்பதற்குமான முறைப்பாட்டுகளை செய்திருக்கின்றார்கள். கவனிக்க வேண்டும், அவர்களுடன் சேர்ந்து 3 அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் அந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றன. அவை எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு,
மிக தெளிவாக வெளித்தருகின்றது. நாடுகளையும் தாண்டி அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் ஐசிசியில முறைப்பாட்டை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பது. உண்மையிலேயே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதாவது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு விசாரணைக்கான முறைப்பாட்டை செய்வதற்கு ஒன்றில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை அதை செய்ய வேண்டும், அல்லது ஒரு நாடு தானாக செய்ய வேண்டும், அல்லது அந்த ஐசிசியின் ப்ராசிக்யூட்டர்ஸ் என்று சொல்றோம், அதாவது சட்டவாளர்கள் தாங்களாக முன்வந்ததை செய்ய வேண்டும். இந்த சட்டவாளர் தாங்களாக முன்வந்து செய்கின்ற அந்த மூன்றாவது விடயம் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் சார்ந்து பட்டிஸ்டுட்டாவால மேற்கொள்ளப்பட்டது. நான்காவது, அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் அதை செய்ய வேண்டும். ஆகவே இந்த பலஸ்தீன இனப்படுகொலை, இனவழிப்பை நிறுத்துவதற்கான முறைப்பாட்டை 3 நிறுவனங்கள், அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மேற்கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாடுகளையும் தாண்டி நிறுவனங்களினூடாக நாங்கள் ஈழத்தமிழின இனப்படுகொலை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான காலப்பகுதி எங்கள் முன் திறந்திருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த விடயத்தை நாங்கள் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் மன்னிப்பு சபையின் செயலாளர் மேற்கொண்ட தன்னுடைய கருத்தையும் அறிக்கையையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய டிப்ளமேட்டிக், அதாவது இராசதந்திர நகர்வானது அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச மன்னிப்பு சபை, பன்னாட்டு மன்னிப்பு சபையின் செயலாளரை நோக்கி செல்வதற்கு மிக இலகுவான ஒரு பாதை, ஒரு நிலை காணப்படுவதை அவர்களுடைய நடவடிக்கையே எங்களுக்கு தந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதை நோக்கி நகர்வதற்கான எங்களுடைய திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே கடந்த 15 வருடங்களாக தமிழ் மக்களுடைய தலைமைகள், தமிழ் மக்களுடைய சிந்தனைகள் அல்லது அந்த சிந்தனைகளை ஒழுங்குபடுத்தி பெற்றுக்கொண்டு தமிழர்களை முன்னிலைப்படுத்துகின்ற அரசியல் தலைமைகள் இந்த முயற்சிகளை முன்னெடுக்கவில்லை என்பதுதான் நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. உலகத்திலே 195 நாடுகள் இருக்கின்றன. இந்த 195 நாடுகளிலும் சுமார் 184 நாடுகள் ஐநா சபையின் முறைப்பாட்டை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள நாடுகளாக இருக்கின்றன. அந்த நாடுகளை நோக்கி நாங்கள் நகர்ந்தோமா என்ற என்னுடைய கேள்வி இன்று வரை விடையளிக்கப்படாமலே இருக்கின்றது. நாங்கள் நகர்ந்த நாடுகள், நாங்கள் யாரை நோக்கி நகர்ந்தோம் என்பது எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். எந்தெந்த நாடுகளை நோக்கி நகர்ந்திருக்கின்றோம் என்பது மிக தெளிவாக தெரியும். இந்த அமெரிக்க காங்கிரஸ் என்ற தீர்மானத்தில் மிக முக்கியமான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஈழத்தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத 13வது திருத்தத்தினை ஈழத்தமிழ் மக்கள் மீது திணித்திருக்கின்றார்கள். இந்த வார்த்தை பிரயோகங்கள் அதுல இருக்கு. ஆனால் அந்த 13ஐ திணித்தவர்களைத்தான் நாங்கள் எங்களுடைய விடுதலைக்காக தேடி போகிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். திருகோணமலையை தங்களுக்கு தேவை என்பதற்காக எங்களின் மீது இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டவர்களைத்தான் நாங்கள் எங்களுடைய தீர்வுக்காக தேடி போக விரும்புபவர்களாக இருக்கின்றோம். தேவையான அளவு ஆயுதங்களை வழங்கிய நாடுகளைத்தான் நாங்கள் எங்களுடைய இனப்படுகொலைக்கான தீர்வுக்காக தேடி போக தயாராக இருக்கின்றோம், தேடி போகிறோம். அதை தாண்டி டீகாலனைஸ்ட் மைண்டாக, அதாவது காலனித்துவத்தினால் அடக்கப்படுகின்ற சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட சிந்தனையுடையவர்களாக நாங்கள் பயணிக்காதிருப்பது எங்களுக்கு இருக்கின்ற மிக பெரும் தடையாக இருக்கின்றது.
இவற்றை முன்னகர்த்தும் பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயங்கள் மிக தெளிவானவை. அதற்கான வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்கு, அந்த வாய்ப்புகளை நோக்கி நாங்கள் முன்னகர்கின்றோமா? நாங்கள் என்றால் ஆர்? நாங்கள் ஆர் முன்னகர வேண்டும்? நீங்கள் அப்படி யோசிங்கள் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் முன்னகரலாமா, அல்லது ஒரு கூட்டாக முன்னகரப் போகின்றோமா? இந்த 2 கேள்வியும் இந்த 15வது ஆண்டுகளோட முடிவில் எங்களுக்கு முன்னுக்கு நிற்குது. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், எங்களுடைய இனப்படுகொலை, எங்களுடைய இன அழிப்பு விவரம் முன்னகர்த்தப்படுவது இல்லை, முன்னகர்கின்றதே இல்லை. அப்ப இந்த இனப்படுகொலையை முன்னகர்த்துறது சம்பந்தமா இலங்கை அரசின் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். அதற்கு இலங்கை அரசின் மிக முக்கியமான ஒரு ராஜதந்திரியும், இலங்கையின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளராக இருந்தவரும், கிழக்கு மாகாண சபையின் ஆளுநராக இருந்தவருமான ஆஸ்டின் பெர்னாண்டோ அவர்கள் 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐலண்ட் பத்திரிகையில் எழுதிய கட்டுரைகள் மிக முக்கியமானவை. அவருடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது என்றதை தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த கட்டுரைகள் அவர். அதுல திருவாளர் ஆஸ்டின் பெர்னாண்டோ சொல்கிறார், அவர் ஒரு மிக மூத்த ராஜதந்திரி, மிகச் சிறந்த ராஜதந்திரி. அவர் சொல்றார், இலங்கை அரசானது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கையில் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளப்படமாக இருந்தால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்றால், இலங்கையின் சில இராணுவ தளபதிகள், சில இராணுவ சிப்பாய்கள் மட்டுமே அதற்கு பலியாக வேண்டி வரும் என்றாலும், இலங்கை அதை ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த விசாரணைகள் நீட்சி அடையும் பொழுது சில வேளைகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாங்களாகவே இயற்கை மரணத்தை அடைந்து விடுவார்கள். அத்துடன் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்வதற்கு சில தளபதிகளையும் சில படையினரையும் இராணுவம் வழங்குவதற்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும். அதன் ஊடாக, அதாவது போர்க்குற்ற விசாரணை என்பதன் ஊடாக இன்று மெதுவாக மேலெழும்பி வருகின்ற இனவழிப்பு விசாரணை என்பது இல்லாமலாக்கப்பட்டுவிடும். பாருங்க, 2001ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு இந்த கட்டுரைகள் வெளியில வந்துட்டு, ஆகவே இந்த போக்கு அவர்களுக்கு விளங்குகிறது. அப்ப அந்த போக்க திசை திருப்புறதுக்கு என்ன செய்யணும் என்பதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார். அதாவது இது இனப்படுகொலை விசாரணையாக வருமாக இருந்தால், அந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால், அது இயற்கையாகவே ஈழத்தமிழ் மக்களுக்கு வாய்ப்பாக மாறிவிடும். அவை அதற்கு தடையை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கு முன்னரான 3 குற்றங்களில் ஏதாவது ஒன்று, குற்றங்களின் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஏனைய 3 குற்றங்களான மானுட குலத்துக்கு எதிரான குற்றம், போர்க்குற்றம், ஆக்கிரமிப்பு, இந்த 3 குற்றங்களில் ஏதாவது ஒரு குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக சிலரை பலியிடுவதற்கு ஸ்ரீலங்கா தயாராக வேண்டும் என்ற முடிவு அவர்களிடையே பரவலாக தொடங்கிவிட்டது. ஆகவே இது அவர்களுடைய தந்திரோபாய திட்டமிடலின் ஒரு வடிவமாக நாங்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த தந்திரோபாய திட்டமிடலையும் தாண்டி எங்களுடைய திட்டமிடல் முன்னகர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் குழுவாக, தனித்தனி நபர்கள்
இவனுமே அந்த ஒரு ஆள் ஓகேண்ணா. இப்போ ஓகே. So, கேக்குதா? இந்த விஷயங்களை நாங்கள் முன்னேற்ற வேண்டிய ஒரு குழுவாக நாங்கள் இயங்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கின்றது. அந்த குழு அனைவரையும் உள்ளடக்கின ஒரு குழுவாக இருக்கணும். ஏனென்றால் இந்த அமெரிக்க காங்கிரஸ் இந்த தீர்மானம் தமிழ் மக்களுடன் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணும். அதாவது ராசதந்திர தொடர்புகளை விருத்தி செய்ய வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தின் படி எப்படியும் ஒரு தொடர்பு ஏற்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இலகுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வலு கொண்டவர்களாக மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த விடயங்களை கருத்தில் கொண்டமென்றால் தான், இவ்வளவு விடயங்களையும் கருத்தில் கொண்டமென்றால் தான் எங்களுடைய நகர்வு நாங்கள் முன்னகர்வதற்கு மிக இலகுவான, அல்லது அதொன்றும் இலகுவான விடயமாக இருக்காது, முன்னேறுவதற்கான முதற்படிகளை நாங்கள் இலகுவாக செப்பனிட்டு முன்னகரலாம் என்பதுதான் இன்று ஈழத்தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கும். சரி, இன்னொரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை ஏன் தீர்வுக்காக பன்னாடுகளை நோக்கி செல்ல வேண்டும்? உண்மையிலேயே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை ஈழத்தமிழர்களுக்குள் இருந்து இந்த தேசத்தில் பிரச்சனையாக பேசப்பட்டு அதையும் தாண்டி அது பன்னாட்டு பிரச்சனையாக மாறிவிட்டது. அதை நீங்கள் அடிப்படையில் விளங்கிக் கொள்வோம். 2002ஆம் ஆண்டு இலங்கையில ஒரு மாற்றம் நடந்தது. 2002ஆம் ஆண்டு இலங்கையில் இருக்கிற சிங்கள மக்கள் கூட இலங்கையில சமாதானத்துக்காக வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையில தான் அப்போதைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர்கள் கூட இலங்கையில சமாதானம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் சிங்கள மக்கள் கூட தெளிவுடையவர்களாக இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட்டது. ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று எட்டப்பட்டது. அப்ப ஈழத்தமிழ் மக்களும் பிரச்சனைப்படியினம், ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய தனி உரிமைக்காக, சுயநிர்ணய உரிமைக்காக தங்களுடைய போரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் சமாதானமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சிங்கள மக்களும் அதற்காக நான் சமாதானத்தை உருவாக்குவேன் என்று தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தின் பெரும் பகுதியை செலவழித்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிங்கள மக்களும் வாய்ப்பு அளித்ததன் ஊடாக சிங்கள மக்களும் அந்த சமாதானத்தை விரும்புவர்களாக மாறிவிட்டார்கள். அப்ப இலங்கையில் இருக்கிற 2 இனமும் சமாதானத்துக்கு தயாராகிச்சு என்றால் அந்த சமாதானம் நிலைத்திருந்தால் அது வல்லாதிக்க சக்திகள், அதாவது ஏகாதிபத்தியத்துக்கு வேண்டிய விளைவை தராது என்பது தெரிய வந்துச்சு. தெரிய வந்த உடனே தான் அந்த உடன்பாட்டை இல்லாதொழிப்பதற்கான முழு நடவடிக்கைகளும் ஏகாதிபத்திய சக்திகளால் முன்னெடுக்கப்படுகிறது. அதாவது பேரிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது அந்த உடன்பாட்டுக்காக 2 இலங்கை அரசாங்கமும் விடுதலை புலிகளும் சமதரப்பாக கருதப்பட்டு கொண்டிருந்த அந்த பேரிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் முதலாவது குழப்பி விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாதிகள், அவர்கள் அரசுக்கு சமனாக இருந்து பேச்சுவார்த்தைகளை முன்னகர்த்த முடியாது
என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறோம். இதை சொல்றோம் நாங்கள் வாஷிங்டன் இன்சிடென்ட் என்று சொல்றோம். அந்த parity ஆஃப் ஸ்டேட்டஸ் இல்லாமல் செய்துவிட தான் அது போரை உருவாக்கும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். எங்களுடைய பிரச்சனை உண்மையிலேயே இப்பொழுது 2 இனங்களையும் தாண்டி பன்னாட்டு பிரச்சனையாக மாறிவிட்டது. பன்னாடுகளுக்கு இந்த துறைமுகம் மிக முக்கியமானது. நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் இந்த துறைமுகம் நிச்சயமாக பன்னாட்டு தேவைக்கு பயன்படுத்தப்பட அனுமதிக்கப்பட மாட்டாது என்பது மிக தெளிவாக தெரியும். ஏனென்றால் அதற்கும் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கிறது. 1997ஆம் ஆண்டு திருவண்ணாமலை புல்மோட்டையில் இல்மனைட் ஏற்றிக் கொண்டிருந்த கப்பல் ஒன்றின் மீது குண்டு தாக்குதல் நிகழ்த்தப்படுகிறது. அந்த குண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட அடுத்த நாள் விடுதலை புலிகளின் பன்னாட்டு அலுவலகம் ஒரு அறிக்கை வெளியிடுகிறது. அந்த அறிக்கை மிக தெளிவாக ஒரு செய்தியை உலகம் முழுக்க சொல்கிறது. அது ஒருபோதும் இலங்கையின் வளங்களை ஏனையவர்கள் கொள்ளையடிக்க, அதாவது இலங்கையின் வளம் இல்ல, தமிழ் தாயகத்தின் வளங்களை ஏனையவர்களை கொள்ளையடிக்க விடுதலை புலிகள் அனுமதிக்கப் போவதில்லை என்பதுதான். In a fax from its London office, the LTT justified its attack on MV Cordiality. MV Cordiality என்ற கப்பலின் மீது விடுதலை புலிகள் மேற்கொண்ட தாக்குதலை அவர்கள் நியாயப்படுத்தியது இவ்வாறுதான். The robbery of our natural resources by the relentless enemy cannot be permitted. ஆகவே இந்த செய்தி உலகம் முழுவதும் போகும் பொழுது அவர்கள் மிக தெளிவாக ஒரு செய்தியை எல்லாருக்கும் கொடுக்கிறார். எங்களுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்களை வேற யாரும் பாவிக்க முடியாது. திருவண்ணாமலை துறைமுகம் ஒரு இயற்கை வளம். ஏடிபி ரிப்போர்ட்ஸின் படி பார்த்தீங்கள் என்றால், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அறிக்கைகளின் படி பார்த்தீங்கள் என்றால், ஷெல்டரிங் ஹார்பர் என்று சொல்றாங்க. அதாவது கப்பல்களையும் நீர்மூழ்கிகளையும் கொண்டு நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு மிக பெரும் இயற்கை துறைமுகமாக ஆசியாவில் இருக்கின்ற மிகச்சிறந்த துறைமுகம் என்று ஏடிபி லேட்டஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது. அதற்கு முதல் கணக்கு அறிக்கைகள் இருக்கு, நாங்கள் லேட்டஸ்டா பார்ப்போம். அப்ப அந்த துறைமுகத்தை எந்த காலத்திலையும் பாவிக்க முடியாது விடுதலை புலிகள் உயிரோடு இருந்தால், விடுதலை புலிகள் வலுவோடு இருந்தால். ஏனெனில் அந்த செய்தி தான் 1997ஆம் ஆண்டே கொடுப்பது. ஆகவே அந்த parity ஆஃப் ஸ்டேட்டஸ், அதாவது 2002ஆம் ஆண்டு எட்டப்பட்ட இலங்கை அரசும் விடுதலை புலிகளும் ஒரே வலுவுள்ளவர்களாக சமதரப்பினராக கலந்து கொண்டு உரையாடி கொண்டிருந்த அந்த சமாதான முன்னெடுப்பு நிலையாக தொடருமாக இருந்தால் எந்த காலத்திலையும் திருவண்ணாமலை துறைமுகத்தை பாவிக்க முடியாது. ஆகவே திருவண்ணாமலை துறைமுகத்தை பாவிக்க முடியாது என்றால், அதை பாவிக்கக்கூடியதான வலுவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த சமதரப்பு வலுவை இல்லாமல் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் எங்களுடைய சமாதானம் குழப்பப்படுகின்றது. அதாவது போரிடுகின்ற 2 தரப்புகளும் சமாதானத்தை விரும்பிய சந்தர்ப்பத்திலும் கூட சமாதானத்தை குழப்பக்கூடிய வலுவை பன்னாடுகள், வல்லாதிக்க சக்திகள், ஏகாதிபத்தியங்கள் கொண்டிருந்தன. ஆகவே ஏகாதிபத்தியங்களால் குழப்பப்பட்டு இன்றைக்கு இனப்படுகொலைக்குள்ளாயிருக்கின்ற இந்த இனம் ஏகாதிபத்தியங்களின் மீதுதான் விடுதலையை வேண்டி அல்லது தங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி முறையிட வேண்டிய அல்லது முன்னகர வேண்டிய அல்லது அவர்களையும் தாண்டி தந்திரோபாய ரீதியில் தங்களுடைய முயற்சியை முன்னெடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இலங்கை அரசுக்குள் அல்லது இந்த யுனைடரி ஸ்டேட் என்று சொல்றோம், அதை சொல்றோம் ஒன்றித்த அரசுக்குள், ஒற்றை ஆட்சிக்குள் ஒருபோதும் தீர்வை தேடி நாங்கள் அலையவே முடியாது. ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொள்வதன் ஊடாக மட்டும்தான் இனவழிப்பு அல்லது இனப்படுகொலை என்ற ஈழத்தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு ஒரு தீர்வாக
தமிழின விடுதலை நோக்கி நகர முடியும் என்பது இன்றைய கலந்துரையாடலின் முக்கிய கருத்தாக அமைகின்றது. நன்றி. நன்றி அண்ணன். இந்த தற்பொழுது இவ்வளவு நேரமும் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் தொடர்பில் வந்து இப்போ கேள்விகள் கேட்கக்கூடிய விரும்புகிறவர்கள் வந்து கேள்விகளுக்கான நேரம் இது. ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஜோகர்ணன், ஜோகேஷ் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் ஜோவர்ணன். என்னடா சார், இப்ப சர்வதேச நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் சபையா இருந்தானே, ஐசிசியா இருந்தானே, அது வந்து ஒரு தோல்வி அடைஞ்ச நிலையில தான் இருக்கலாம். இப்ப இந்த இஸ்ரேல் காசா போற பார்த்தா சொல்லலாம் சார். ஏனண்டா இப்ப மற்ற நாடுகள்ல என்ன செஞ்சாலும் அமெரிக்கா தன் நிலைப்பாட்டை காட்டாம இருக்கிறதால அது அங்க இனப்படுகொலை நடந்ததுக்குரிய அந்த ஏற்க மறுக்கினம். அப்ப இத வந்து என்ன சொல்றது, அந்த பாலஸ்தீனத்துக்குரிய ஒரு சார்பா அந்த இது இன 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 அழிப்பு நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. அது சிறுவர்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அங்க ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, அங்க இன அழிப்பு நடக்கிறது எல்லா உலக நாடுகளும் ஏற்றுக்கொண்டாலும் அது அமெரிக்கா மௌனமிச்சு இருக்கேக்குள்ள அது வந்து பேசா பொருளாதான் சார் இருக்கு. அப்ப இந்த சர்வதேச நிறுவனங்கள் இயலாமையைத்தான் நாங்களால பார்க்கக்கூடியதா இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்து சார்? நீங்க சொல்ற இந்த கேள்விக்கு நாங்கள் 3 விஷயங்களை கருத்துல கொள்ளலாம். உங்களுடைய வரலாற்றை வச்சுக்கொண்டே கருத்துல கொள்ளலாம். அதுக்கு முதல் இந்த 2 விஷயங்களையும் பார்ப்போம். உண்மையிலேயே அமெரிக்கா இந்த இனப்படுகொலைக்கு அல்லது இனப்படுகொலை சார்ந்து அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றது. அல்லது இந்த சர்வதேச நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்களின் மீது அமெரிக்க கூட்டு என்பது வலுவை கொண்டிருக்கின்றது என்பது உண்மைதான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி எப்படி கொண்டு போறது என்று பார்க்கக்குள்ளதான் இந்த 2 மிக முக்கியமான விடயங்களும். ஒன்று, அமெரிக்க காங்கிரஸ் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றது. அமெரிக்காவுக்குள்ளேயே இருக்கிற அமெரிக்க கீழ் சபை சட்டவாக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய அல்லது சட்டவாக்க முன்முயற்சிகளை செய்யக்கூடிய அல்லது முன்னகர்த்தக்கூடிய சட்டவாக்கங்களுக்காக முன்னகர்த்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த அமெரிக்க காங்கிரஸ் இந்த விஷயத்தை செய்திருக்கு, இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கு. அப்ப இந்த விடயத்தை நாங்கள் அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துறது இன்றைக்குள்ள நாங்கள் நகர்த்தும் பொழுது நலன்கள் என்ற அடிப்படையில் எங்கேயாவது ஒரு உடன்பாடு வருமாக இருந்தால் அந்த நலன்கள் சார்ந்து தீர்மானம் எங்கட பக்கம் மாறும். அந்த நலன் சார்ந்து ஒரு தீர்மானம் பெறும். இப்ப அமெரிக்கா ஒரு நெருக்கடியிலேயே சந்திக்கிறதுன்றதை நாங்கள் எல்லாருமே பார்க்கிறோம். ஏன்னா அமெரிக்கா நிப்பாட்ட சொன்ன பிறகும் காசாவில் சண்டை நடந்து கொண்டு இருக்கு. அமெரிக்கா அப்படி என்ற ஒரு நெருக்கடியிலேயே சந்திக்கிறதா என்ற கேள்விக்கு உள்ளக ரீதியாக வெளியக ரீதியாக எல்லாம் பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டு வந்தால் அதை கையாளக்கூடிய அந்த அந்த தாங்கள் சொல்லியும் அந்த தாக்குதல் தொடர்ந்து நடக்குதுன்றத எப்படி அமெரிக்கா கையாளுது என்று பார்த்தீங்க என்றால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 3வது கட்டங்களினூடாகவும் அந்த விஷயத்தை கையாளும். இப்படி உலகம் கையாள தொடங்குகின்ற வேளைகள்ல ஒரு ஒழுங்குமுறைக்கு உலகம் திரும்புமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய முயற்சி எங்களுக்கு
ஒரு விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை கொண்டிருக்கும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று இருக்கு. இது முதலாவது வழியை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்தியாவும் சைனாவும் ஒப்பீட்டளவில் இரண்டும் எதிர் நாடுகளாகத்தான் இருக்கின்றன. ஆனா அந்த ரெண்டு எதிர் நாடுகளும் ஈழத்தமிழர்களின் போராட்ட ஆற்றலை அளிக்கணும் என்றோ உண்டாகிறது. அவை மட்டுமில்லை, இந்தியாவின் மிக பரம எதிரியாக கொள்ளப்படுகின்ற பாகிஸ்தான் இந்த லைனுக்குள்ள வருது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த லைனுக்குள்ள வருது. ஒன்றாகணும், ஈழத்தமிழர்களுடைய வலுவை அளிக்கணும். அப்படி பார்த்தீங்க என்றால் உலக நாடுகள் எல்லாமே நலன்கள் சார்ந்துதான் அந்த லைன் எடுக்குது, அந்த ஒழுங்குக்கு வருகிறது. நாங்கள் எங்களுடைய பிரச்சனை முன்னேற்றி கொண்டு போய்க்குள்ள, அமைப்புகளூடாக முன்னேற்றி கொண்டு போய்க்குள்ள உலகத்தில் ஏற்படுகின்ற ஏதாவது ஒரு சாதகமான மாற்றம் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொண்டு வந்து தரும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், சிறிய நாடுகள் எதுவுமே இந்த ஏகாதிபத்திய போட்டிகளுக்குள்ள சம்பந்தப்படாத நாடுகள். நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு, எத்தியோப்பியாவை சொல்லலாம். எத்தியோப்பியா இந்த ஏகாதிபத்திய போட்டிகளுக்குள்ள உடன்படாத நாடு. அப்ப அந்த நாடுகள், அவ்வாறான நாடுகள் நோக்கி நாங்கள் நகர்றது, அவர்கள் அந்த தீர்மானத்தை முன்னகர்த்துறது. முதல்ல அந்த தீர்மானம் வரைக்குள்ள அமெரிக்கா காங்கிரஸ்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அந்த தீர்மானம் இந்த தீர்மானமும் சேர்ந்து வலுக்கொண்டதாக இருக்கும். மூன்றாவது விஷயம், மன்னிப்பு சபையின் செயலாளரை அதை ஒத்துக்கொண்டிருக்கார். அதாவது முள்ளிவாய்க்கால் முற்றத்திலேயே ஒத்துக்கொள்றார். இங்க இனப்படுகொலை தான் நடந்தது. ஆகவே அந்த அமைப்பு தானாகவே ஒரு முறைப்பாட்டை செய்ய முடியும். இந்த வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கான தீர்வு எவ்வளவு காலத்துல வரும் என்றது உண்மையிலேயே வரையறுப்பு இல்லை, வரையறுக்க முடியாது. நீங்கள் காசாட பிரச்சனைய, பலஸ்டைன் பிரச்சனைய ஐசிசியில வாசிச்சீங்கள் என்றால், அது ஆரம்பிக்கப்பட்ட இன்றைக்கு 15 வருடங்களுக்கு முதலே இந்த விஷயம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப வரைக்கும் நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் அந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. மெல்ல 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 அது நகர்வுக்கு வருது. வலு தான் தீர்மானிக்கின்ற காரணியாக இருக்கின்றது. நாலாவது விஷயம், ஒரு மேண்டேட் சம்பந்தமானது. அந்த விஷயத்தை இந்த இடத்துல கதைக்கிறதுக்கு பொருத்தமானது எனக்கு தெரியல என்றாலும் நான் சொல்லிட்டு போக வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குதான். ஒரு மேண்டேட், அதாவது ஈழத்தமிழர்கள் அவ்வளவு பேரும் ஒன்றிணைந்து இனப்படுகொலை தான் இங்கு நடந்தது என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறது. அது எப்படி அது நடந்திருக்கு? எங்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. அமெரிக்க காங்கிரஸ் தீர்மானத்துல அந்த விஷயமும் இருக்கு. அமெரிக்க காங்கிரஸ் தீர்மானத்துல ஒரு இடத்துல சொல்றாங்க, தமிழர்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு ஜனாதிபதி தேர்தலை தமக்காக பாவித்திருக்கின்றார்கள். இந்த விடயம் அமெரிக்க காங்கிரஸ் தேர்தல், அமெரிக்க காங்கிரஸ் ரெசல்யூஷன்ல இருக்கு. நான் அதை உங்களுக்கு வாசிச்சு காட்டலாம்னு நினைக்கிறேன். Whereas all major Tamil political parties united under the Tamil United Liberation Front (TULF) and adopted the Vatukotai Resolution on May 14, 1976, asserting the right to self-determination of the Tamil nation and calling for the restoration and reconstitution of an independent, free, sovereign, secular Tamil Eelam as the solution to the Tamils, and in the subsequent election, which the Tamils treated as a model referendum. இந்த விவரம் அதுல இருக்குது. ரைட்? ஒரு தேர்தலை தமிழ் மக்கள் அந்த ரெஃபரண்டமாக பாவிச்சிருக்கிறார். அந்த தேர்தல் ஒரு
நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த விஷயத்தை முன் வச்சிருக்கணும். ஆக இந்த சந்தர்ப்பத்திலையும் இனப்படுகொலை நடந்தது, இனப்படுகொலை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது, இனப்படுகொலை சம்பந்தமான ஏற்றுக்கொள்ளுதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களை நோக்கி ஒரு தேர்தல் வருகின்றது. அந்த தேர்தலை நாங்கள் ஒரு ரெஃபரண்டமா பாவிச்சு விடலாம். அவை எங்களுக்கு இந்த 4 வாய்ப்புகளும் இருக்கு. இந்த 4 வாய்ப்புகளால மூவ் பண்ணுவோம், முன்னுக்கு போவோம். அது எப்ப நடக்கும் என்றது அது உலக நாடுகள்ல ஒழுங்குகள்ல ஏற்படுகின்ற மாற்றத்தின் ஊடாகவும் தமிழ் மக்கள் வலுப்பெறுவதன் ஊடாகவும் மட்டும்தான் அது நிகழும். சோமபாலன் கையெழுத்திருந்தீங்க. சோமபாலன் வணக்கம் கண்ணன் அண்ணா. நான் வணக்கம். இந்த கேள்வி 2 கேள்வி இருக்கு. அது 2ம் ரெலவெண்டா இருக்கும்னு நம்புறேன். ஒன்று இந்த ஒரு உச்சபட்ச ஒரு ஜஸ்டிஸை நாங்கள் பெறுறதுக்கு இன்றைக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல இன்டர்நேஷனல் கிரிமினல் கோட் தான் பெஸ்ட் நான் திங்க் பண்றேன். அப்படி இருக்கேக்க அந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோட்ல நாங்கள் ஒரு ஒரு war கிரைமோ இல்லாட்டி ஒரு ஜெனோசைட்டை ஒரு ஒரு வழக்காக மாத்துறதுக்கு 3 ways இருக்கு. ஒன்று செக்யூரிட்டி கவுன்சிலின் ஊடாக போறது, இல்லாட்டி ரோம்ஸ் சாசனத்துல கையெழுத்திட்டு இருக்கிறது, இல்லாட்டி பொதுச்சபையின் ஊடாக போறது, இல்லாட்டி இந்த 3 வழி இருக்கு. இப்படி இருக்கேக்க இப்ப இலங்கை ரோம் சாசனத்துல கையெழுத்திடாத நாடு. ஆனா இப்ப இலங்கையில இந்த யுத்தம் நடைபெற்ற அந்த யுத்தத்தின் விளைவாக ஐரோப்பிய தேசங்கள்லயும் லத்தீன் அமெரிக்க தேசங்கள்ல ஏராளமான தேசங்கள்ல ஈழத்தமிழர்கள் குழுமி இருக்கேக்க ஏன் ஒரு வழக்கின ஒரு இப்ப இனப்படுகொலைக்கான சாட்சியங்கள் இவ்வளவு நிறைந்திருக்கேக்க ஏன் எங்களால் ஒரு வழக்கினை தொடர முடியாது இருக்கு? ஏன்னா இப்ப மியன்மார்ல இனப்படுகொலை நடக்க, ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடக்க மியன்மார் ஒரு ரோம் சாசனத்துல கையெழுத்தில விசாரிக்கப்பட்டது. இப்ப ஈழத்தமிழர்கள விவகாரம் ஏன் அதுல விவாதிக்கப்படலாம் இருக்கின்றது என்ன முதலாவது கேள்வி. 2வது, தமிழர்களை எங்களுக்கு அதிகமான பலமும் இல்லை, பொருளாதார பலமும் இல்லை. எங்களுடைய ஒரே ஒரு பலம் இந்த புவிசார் அரசியல் பலம் தான். அப்ப இந்த திருகோணமலைய மையப்படுத்திய ஒரு புவிசார் அரசியல் பலத்தை நாங்கள் கட்டமைக்கோணம்டா அதை எப்படி எங்கட பவராக, எங்கட வெல் பவராக நாங்கள் கட்டமைக்கோணுமா, எங்கட நேஷன் பவராக நாங்கள் கட்டமைக்கோணுமா இருந்தா அதுக்கான ஒரு ஒரு வே பாத்து இதா இருக்க மாட்டேன் நீங்கள் கருதுறீங்க? இதான் இந்த 2 கேள்வி. நன்றி சோமபாலன். 2 முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்கீங்கள். முதலாவது விஷயம், நீங்கள் சொன்னது ஐசிசியில வழக்கு தொடர்றதுக்கு 3 வழிகள்லாம் இருக்குண்டு. உண்மையிலே ஐசிசியில வழக்கு தொடர்றதுக்கு இன்னும் வழிகள் இருக்கிறது. உதாரணமா செக்யூரிட்டி கவுன்சில் சேனல் பண்றது உண்டு. அடுத்தது ஜெனரல் அசம்பிளி, அதாவது பொதுச்சபை. உண்மையிலே பொதுச்சபை செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ரெஃபர் பண்ணினா பிறகு செக்யூரிட்டி கவுன்சில் தான் அதை செய்யலாம். இது முதலாவது விஷயம். 2வது விஷயம், இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்றால், ஏதாவது ஒரு நாடு கையெழுத்து வைக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏதாவது ஒரு நாடு ஒரு வழக்கை கொண்டே தாக்கல் செய்யலாம். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில உறுப்புரிமை பெற்றிருக்கின்ற எந்த ஒரு நாடும் கொண்டே ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம். எங்க வழக்கை தாக்கல் செய்யலாம் என்றால் ஐசிஜேயில தான் கொண்டே செய்யலாம். இன்டர்நேஷனல் கோர்ட் ஃபார் ஜஸ்டிஸ்ல தான் கொண்டே வழக்கு தாக்கல் செய்யலாம். அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யறது. அதை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்றால், ரோஹிங்கியாவில் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கீங்கள 2 நாடுகள் 2 இடத்துல வழக்கு தாக்கல் செய்தது. ஒன்று பங்களாதேஷ் ஒரு வழக்கு தாக்கல் செய்தது. ஐசிசியில ஒன்றை வழக்கு தாக்கல் செய்து விட்டது என்னென்றால், பெருமளவு மக்கள் எங்களுடைய நாட்டுக்குள்ள அகதிகளா இடம்பெயர்றபடியால எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கு என்ற ஒரு வழக்கு தாக்கல் செய்து விட்டாங்க.
ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்காக எத்தனையோ கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற காம்பியா ஒரு மிகச்சிறிய நாடு போய் ஐசிஜேயில வழக்கு தாக்கல் செய்து விட்டது. நான் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினராக இருக்கிறேன். இன்னும் ஒரு நாட்டிலே இப்படி நடந்து கொண்டு இருக்கு. ரெண்டு நாடுகள் வழக்கு தாக்கல் செய்தது. அதே நேரம் உலகத்துல முதலாக ஐசிசியின் ப்ராசிக்யூட்டர், அதாவது ஐசிசியின் சட்டவாளர் தானாகவே முன்வந்து வழக்கு தாக்கல் செய்தார். உலகத்தின முதல் தடவை என்று என்னுடைய வாசிப்புகள்ல நான் தெரிஞ்சு வந்தேன். முதல் உலகத்துல தானாகவே ஐசிசியின் ப்ராசிக்யூட்டரால் வந்து இந்த வழக்கை நீங்கள் எடுக்கணும் என்று முறைப்பாட்டை செய்த ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. ஆகவே ஐசிசியிலேயோ ஐசிஜேயிலேயோ வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு இன்னும் சில வழிகள் இருக்கின்றன. அதுக்குள்ள இருந்த முக்கியமான கேள்வி, ஏன் தமிழர்களால இதை செய்ய முடியல? இதுல இருக்கிற மிகப்பெரிய தடை, தமிழர்கள் ஒரு நாட்டவர்கள் அல்ல. தமிழர்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு நாடு உதவி செய்து ஆகும். அவை தமிழர்கள் அந்த நாடுகளை நோக்கி நகர வேண்டிய மிகப்பெரிய தேவை ஒன்று இருக்கு. எங்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஒன்று தெளிவா இருக்கும் உங்களுக்கு. தென்னாப்பிரிக்கா எங்களுடைய போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த போராட்டம் சார்ந்த ஒரு நாடாகத்தான் தென்னாப்பிரிக்கா இருந்தது. நாங்கள் வெளிப்படையாக சொன்னால், போராட்டம் முடிந்த காலப்பகுதிகளில், நிறைவு காலப்பகுதிகளில் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ரமபோசா பல தடவை, சுமார் என்னுடைய கணிப்பின்படி 4 தடவைகள் அப்போதைய ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ராஜபக்ஷவால் அழைக்கப்பட்டிருந்தார். செங்கல்பள வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தது, கலந்துரையாடல்கள் நடந்தது. அதற்கு பிறகு தென்னாப்பிரிக்கா எங்களுடைய ஆதரவு தளத்தில் இருந்து விலகி போய்விட்டது. எங்க பிளவுறோம் என்றது இதுதான். நாங்கள் இன்னும் எத்தனை நாடுகளை நோக்கி போனோம் என்ற கேள்வி, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், நாங்கள் வேற நாடுகளுக்கு போறோம் இல்லை, தேடி போறோம் இல்லை, கேட்கிறோம் இல்லை, கதைக்கிறது. அவை அதுதான் எங்களுடைய பலவீனமாக இருக்கின்றது. ஸோ ஐசிசியில அல்லது ஐசிஜேல வழக்கு தாக்கல் செய்யணும் என்றால் தனிநபர்களால் செய்ய முடியாது. ஒரு நாடு வேணும் எங்களுக்கு, அல்லது ப்ரொசிக்யூட்டர் வேணும், அல்லது செக்யூரிட்டி கவுன்சில் ரெஃபர் பண்ணணும். இந்த 3ல ஏதாவது ஒன்றுதான் நடக்கும். 2வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையை மையப்படுத்தி ஏன் கட்டமைக்க முடியாமல் இருக்கின்றது? எங்களுடைய பலத்தை ஏன் கட்டமைக்க முடியாமல் இருக்கின்றது? உண்மையிலேயே நாங்கள் தேர்தலில் தேர்வு செய்து விட்டவர்கள் அல்லது எங்களுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் ஒன்றாக கூடி வழி வரைபடத்தை எங்களுக்கு இப்போது வரை ஏற்படுத்தி இருக்கின்றார்களா? நாங்கள் எந்த வழியில பயணிக்க போறோம்? இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. நாளாந்த அரசியலை, நாளாந்தம் வருகின்ற அரசியல் செயற்பாடுகளை மட்டும் முன்னெடுத்து கொண்டு போவதை மட்டும்தானே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெருநம்பிக்கையோடு உருவாக்கப்பட்ட தமிழர்களுடைய ஒரு தன்னார்வ கட்டமைப்பு, தமிழ் மக்கள் பேரவை சீரழிந்து போனது. அப்படி ஒரு பேரவை ஒன்று உருவாக்கி அது நிரந்தரமாக இயங்கிக் கொண்டிருந்தால் எங்களுடைய வலு கட்டமைக்கப்பட்டிருக்கும், எங்களுடைய வழி வரைபடம் தெளிவாக இருந்திருக்கும். அந்த வழி வரைபடம் இல்லாதபடியால் நாளாந்தம் நாங்கள் ரியாக்டிவ் பொலிட்டிக்ஸ்களை தான் போய் கொண்டிருக்கோம். ப்ரோஆக்டிவ் பொலிட்டிக்ஸ்களே இல்லை. ஈழத்தமிழர்களுக்கான முன்னகர்வு அரசியல்ல இல்லை. எங்கள் மீது எது திணைக்கப்படுகின்றதோ அதற்காக திருப்பி செயற்படுற செயற்பாடுகள்ல தான் இருக்கிறோம். முன்னகர்றமே இல்லை, முன்னோக்கி நாங்கள் திட்டமிடுறோம் இல்லை, ஒன்றாக இருந்து பேசுகிறோம் இல்லை. ஆகவே நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு என்றைக்கு வருதோ அண்டமைக்கு தான் நாங்கள் கட்டமைக்கப்படுவோம். அதற்கான வாய்ப்புகள் மெல்ல மெல்ல உருவாக்கும் என்பதும் தான் உண்மையாக இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமென்னு நினைக்கிறேன். சுமாலன், உங்களோட கேள்விக்கு பதில் சரியா இருக்கா? விளங்குதா? நன்றி. நன்றி. நன்றி சோமபாலன். தண்டாயுதபாணி கான்ட்ரேஸ் பண்ணிக்கிறீங்க. தண்டாயுதபாணி.
திரு ஞானேஸ்வரன் அவர்களுடைய இந்த இன அழிப்பு தொடர்பான நுணுக்கமான சிறந்த விளக்கங்களை கேட்கக்கூடியதாக இருந்தது. அந்த தமிழின பிரச்சனைக்கான தீர்வு நோக்கி இந்த இனப்படுகொலை என்ற இந்த விஷயத்தை முன்னகர்த்துவதற்கு நாங்கள் என்னென்ன வழிகளை எடுக்கலாம் என்ற விஷயம் பற்றி மிக நுணுக்கமான கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்வதோடு திரு உரையாளர் அவர்கள் அவருடைய ஆரம்ப உரையினுடைய இறுதி கட்டத்திலே சொன்ன ஒரு சில விஷயங்களை பற்றி என்னுடைய ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அது தொடர்பாக இப்பொழுது நீங்கள் அளித்த பதிலிலும் அதற்கு சில 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 அளவு பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். திருகோணமலையை மையமாக கொண்டு திருகோணமலையை விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஈழத்தமிழினம் இயங்குகின்ற அத்தகைய ஒரு ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய 22ஆம் ஆண்டிலே ஒரு ஒரு சமதரப்பாக தமிழீழ விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு அந்த சூழ்நிலையில் பொழுது அந்த இரு தரப்பு என்ற அந்த நிலைமையை குழப்பிய வல்லாதிக்க சக்திகளை பற்றியும் சொல்லியிருந்தீர்கள். இப்பொழுது அதே அந்த வல்லாதிக்க நாடுகளிடம்தான் எங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுக்காக நாங்கள் போக வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையையும் பற்றி சொல்லியிருந்தீர்கள். ஆகவே சில நாடுகளை நாங்கள் தேடி போக வேண்டும், தேடியாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கிறது. சில உதாரணங்களையும் சொல்லியிருந்தீர்கள். என்றாலும் நாங்கள் இந்த அமெரிக்கா, இந்தியா, சைனா இப்படியான இந்த பெரும் வல்லரசு எங்களை குழப்பிய இந்த நாடுகளை விட்டு இந்த சர்வதேச பிரச்சனைகளுக்குள்ளே அகப்படாத சிறிய நாடுகளோ அல்லது எங்களுடைய பிரச்சனைகளை பன்னாட்டு நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய சில நாடுகளை நாங்கள் நாட வேண்டியது அவசியம் என்ற கருத்தை சொல்லியிருந்தீர்கள். அவ்வாறாயின் 2 விடயங்கள் இருக்கிறது. இந்த நாடுகளை நாங்கள் தேடும் பொழுது இத்தகைய நாடுகள் எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கலாம் என்றது ஒரு விஷயம். 2வது, அந்த நாடுகள் எங்களுடைய பிரச்சனைகளை பன்னாட்டு நீதிமன்றங்களிலே அல்லது சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றங்களிலே கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தமிழர்கள் அல்லது தமிழ் மக்கள் அல்லது தமிழ் மக்களுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து இவற்றை முன்வைக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது வரையில் இன்றைய சூழ்நிலையிலே யுத்தத்துக்கு பின்னரான இந்த யுத்த முடிவுக்கு பின்னரான இந்த 15 ஆண்டு காலமும் எங்களுடைய ஒற்றுமை சிதைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கூறுகளாக எங்களுடைய தலைமைகள் பிரிந்து நிற்கின்ற இந்த சூழ்நிலையிலே இவற்றிலிருந்து விடுபடுவது என்பது எல்லோரும் ஒன்றாக வேண்டும் என்பது, அல்லது எந்த வழியிலே எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் முன்வைக்க முடியும் என்பது ஒன்றும், அப்படி முன்வைக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாங்கள் அணுகக்கூடிய நாடுகள் எதுவாக இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அல்லது நாங்கள் அந்த அங்கீகாரங்கள் ஊடாகவும் சில வேளைகளிலே இந்த பாதுகாப்பு சபைக்கு எங்களுடைய விஷயங்களை ஏற்றி வைக்கலாம், அல்லது சட்டவாளர்களை பற்றியும் சொன்னீர்கள். இவர்கள் மூலமா இந்த வழிமுறைகளை கூடாகவாவது நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை அழிப்பு பற்றிய பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு போவதற்கு உரிய அந்த சட்டவாளர்களை நாங்கள் தேடிக்கொள்ள முடியாதா? அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள், இப்பொழுது சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் முள்ளிவாய்க்காலிலே வந்து சொன்ன ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயம். அடுத்தது இந்த அமெரிக்க காங்கிரஸ் தீர்மானித்த அந்த பிரேரணையும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த சூழலிலே நாங்கள் மேலதிகமாக எந்த நாடுகளை நோக்கி செல்ல முடியும்? அப்படி செல்வதற்கான ஒரு ஒற்றுமையான ஒரு ஒரு மக்களுடைய அல்லது தலைவர்களுடைய தமிழ் மக்களுடைய இந்த ஒற்றுமை தன்மையை ஏற்படுவதற்கு வேறு என்ன மார்க்கங்களை நாங்கள் தேடலாம் என்பதுதான் என்னுடைய அந்த 2 கேள்விகள். என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எங்களுடைய தண்டாயுதபாணி அவர்கள் முன்னாள் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர். அவர்
அவருடைய அவருடைய ஆஹ், அவருடைய பங்கு அவங்களுடைய தமிழ் தேசிய போராட்டத்தில் நிர்ணயிக்க, அதாவது மதிப்பிட முடியாத அளவு பங்கு கொண்டவர். அவர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்ததும் என்னிட இந்த கேள்விகளை கேட்டதும் எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்குது. அது அங்கீகரிக்கிறதாகவும் இருக்குது. அதனிடம் நீங்கள் கேட்ட 2 கேள்விகளையும் இருக்கிற விடயங்கள் என்னென்றால், முதலாவது நாங்கள் இப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தலாம் என்றால், முதலாவது ஒரு நிறுவனம் தயாராகிட்டது. அதாவது பன்னாட்டு மன்னிப்பு சபையின் செயலாளர் தன்னுடைய கருத்தை இந்த இடத்துல சொல்லிட்டே போயிருக்கார். இதே நேரம் நாங்கள் இன்னும் ஒரு நிறுவனத்தை நாடலாம் என்று என்னுடைய திட்டங்கள்ல இருக்குது. அதுல ஒன்று MSF, அதாவது எல்லைகளற்ற மனிதாபிமான குழு என்று நினைக்கிறோம். MSF ஏன் MSF நான் இதுல ரெஃபர் பண்றேன்னா, அதுல 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, MSF 17 பணியாளர்கள் திருவோணமலையில் கொல்லப்பட்டார்கள். அது ஒரு காரணம். இரண்டாவது, ருவாண்டாவில் இனப்படுகொலை தான் நிகழ்கின்றது. ருவாண்டாவில் இனப்படுகொலை தான் நிகழ்கின்றது என்பதை முதலில் உலகுக்கு வெளிப்படுத்திய தொண்டு நிறுவனம் MSF. நான் சொல்வது சரியாக இருந்தால் என்னுடைய கணிப்பும் சரி என்று நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்க, உறுதிப்படுத்திக் கொள்றேன். MSF தான் உண்மையிலேயே முதல் ருவாண்டாவில் இனப்படுகொலை நிகழ்ந்தது என்பதை வெளிப்படுத்திய ஒரு நிறுவனம். அதற்காகத்தான் அவர்களுக்கு 1999 டிசம்பர் மாதம் 10 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அப்ப அதுல அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கு. We are not sure that words can always save lives. வார்த்தைகள் உயிர்களை பாதுகாக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் but we know that silence can certainly kill. அமைதி நிச்சயமாக உயிர்களை கொல்லும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று அவர் நோபல் லெக்சர்ஸ்ல சொன்னார். அவை அந்த அமைப்பினூடாக MSF நோக்கி நாங்கள் நகர்றது என்றது எங்களுக்கு சாத்தியமான வாய்ப்புகளை கொண்டு வரும். ஏனெனில் ஏற்கனவே அவர்கள் இந்த இனப்படுகொலை சம்பந்தமாக தெளிவுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் ஒரு அமைப்பாக இருக்கும். இப்படி நாங்கள் ஒவ்வொரு அமைப்புகளாக தேடிக்கொண்டு போகலாம். அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் அந்த முறைப்பாட்டை செய்யலாம். ஆனால் அந்த முறைப்பாட்டை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டியவர்கள் நாங்களாகத்தான் இருக்கின்றோம். இப்பொழுதுதான் எங்களிடையே இனப்படுகொலை, இன அழிப்பு என்ற வார்த்தை பிரயோகம் மிக வலுக்கொண்டதாக சட்ட ரீதியான பின்புலங்களுடன் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த எழுச்சி மிக சரியான ஒரு திசை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும். அதே மாதிரி நீங்கள் கேட்ட நாடுகள் என்ற அடிப்படையில் சில நாடுகளை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டிய தேவைகளும் எங்களுக்கு இருக்கின்றது. உதாரணமாக எங்களுடைய பயணத்தில் அந்த நாட்டின் பெயர் அடிக்கடி பாவிக்கப்பட்டிருக்கின்றது. எரித்திரியா ஒரு எங்கள் மீது ஆதரவு கொண்ட ஒரு நாடாக இருந்தது ஒரு காலத்தில். அதனுடைய தற்போதைய நிலைப்பாட்டை அறிந்து கொள்வது, அந்த நாட்டை நோக்கி நகர்வது என்றது. இப்படியான விஷயங்களை நாங்கள் செய்ய வழி கிடைக்கின்ற உண்மையிலேயே எங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆதிக்க சக்திகளுக்கு ஒரு செய்தி தரப்படும். அதாவது அவர்கள் முன்னோக்கி நகர்கின்றார்கள், அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முயற்சிக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எதையாவது ஒன்றை செய்யத்தான் வேண்டும். நாங்கள் திருப்பி கேட்கிறோம், 13+ எத்தாங்கோ, 13++ எத்தாங்கோ எல்லாம் எங்களுடைய ஆக்கள் எல்லாருமே எழுதி கேட்கினோம். அதற்கு எந்த ஒன்றுமே வருதில்லை. 13 கூடாது என்றதுதான் உண்மை. அப்படி இருந்தும் நாங்கள் கேட்கிறோம், அதுகளுக்கெல்லாம் ஒன்றுமே வருதில்லை. ஆனால் நாங்கள் திருப்பி எங்களுடைய ஆக்கள் கொஞ்சம் பேர் அதுக்கு எழுதி கொண்டே இருக்கிறோம். அதை எதிர்த்து போராடுவர்களாக நாங்கள் இருக்கிறோம். 13 எங்களுடைய தீர்வே இல்லையும். ஆனால் அவர்களையும் தாண்டி, அந்த ஆதிக்க சக்திகளையும் தாண்டி, அவர்களுடைய கைகளையும் தாண்டி நாங்கள் முன்னேற வேண்டியவர்களாக இருக்கிற புதிய நாடுகளோட
தந்திரோபாய கலந்துரையாடல்களை மேற்கொள்வதனூடாக, புதிய அமைப்புகளோட தந்திரோபாய கலந்துரையாடல்களை மேற்கொள்வதனூடாக எங்களுடைய முயற்சி வெற்றியை நோக்கி நகரும். இரண்டாவது விஷயம் நீங்கள் கேட்டீங்கள், அதை எப்படி நாங்கள் ஒற்றுமைப்பட்ட ஒரு வழியை செய்யலாம். நாங்கள் துண்டு துண்டாக உடைந்து போயிருக்கின்றோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு பொது கொள்கையை முன்னிறுத்தி ஒரு பொது வழிவரைபடத்தை உருவாக்கி அதை சார்ந்து உரியவர்களை பேச அழைப்பதன் ஊடாக நாங்கள் ஏதாவது ஒரு முன்முயற்சியை மேற்கொள்ள முடியும் என்பது என்னுடைய ஒரு வேணவாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. உதாரணமாக, உலகை நோக்கி இனப்படுகொலை இந்த 15 ஆண்டுகளின் பின் உலகை நோக்கி ஈழத்தமிழினத்தை முன்னகர்த்துதல் என்ற தலைப்பில் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் முன்னுக்கு கொண்டு ஒரு ஸ்லோகமாக தாங்கி அதை முன்னகர்த்துவோமாக இருந்தால் அதுல எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அனைவரும் ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால் இது தனி மனித அரசியல், வாக்கு அரசியல், தேர்தலுக்கான அரசியல் என்ற விடயங்களை தாண்டி இருக்கும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த அரசியலுக்காகத்தான் நாங்கள் ஒற்றுமைப்படாமல் இருக்கோம். அவை இது ஒரு பொது நோக்கு என்ற அடிப்படையில முன்னேறக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில இந்த பொது அமைப்புகள் சேர்ந்து முன்னெடுத்திருக்கின்ற ஒரு விஷயம், அதாவது பொது வேட்பாளர் என்ற விஷயம் இந்த முன்னேறுகின்ற முதல் படியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி இருக்குது என்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு தருது. ஆகவே சார், நாங்கள் உண்மையிலே செய்யக்கூடிய விஷயம் ஒரு வழிவரைபடத்தை உருவாக்கி உடனடியாக மிக குறுகிய காலகட்டத்துக்குள்ள ஒரு வழிவரைபடத்தை உருவாக்கி அதை உரிய தரப்புகளுக்கு பகிர்ந்து அவரோட பேசுவதற்காக ஒன்றாக இணைக்கிறது மிக முக்கியமான ஒரு முயற்சியாக இருக்கும். அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனையாகவும் முன்மொழிவாகவும் இருக்கின்றது. நன்றி தண்டபாணி சார். அடுத்ததா வனி கேண்ட்ரேஸ் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம் கணேன் சார். நான் வனிதா வவுனியால இருந்து. உண்மையில ஒரு தெளிவான விரிவுரையா இருந்தது. மற்றது எனக்கு ஒரு 2 கேள்விகள் இருக்கு. இந்த கால நீடிப்பு என்றது, இப்ப நாங்கள் 15 வருஷத்தை கடந்துட்டோம். இந்த காலம் இன்னும் நீட்டிக்கொண்டே போறது என்றது எவ்வாறானதொரு தாக்கத்தை எங்களுடைய இன விடுதலை சார்ந்து எவ்வாறான ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும்? இந்த கால நீடிப்புன்றது நாங்கள் இன்னும் தயாராகவில்லை என்றது, இன்னும் வழிகளை கண்டுபிடிக்க தயாராக இல்லை. 15 வருஷம் கடந்து. ஆகவே இந்த கால நீடிப்பு இன்னும் எவ்வளவு காலம் போதோ தெரியல. அப்ப இந்த கால நீடிப்புன்றது எங்களுக்கு எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும்? அடுத்த கேள்வி, இது ஒரு பொதுவான தெளிவுக்காக நான் கேட்கிறேன். இன அழிப்பு என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள வேணும் என்று நாங்கள் இப்ப அதை பிரயோகிக்க தொடங்கி இருக்கிறோம். நாங்களும் இப்பதான் நாங்களே தொடங்கி இருக்கிறோம் என்றது. இந்த இன அழிப்பு என்று ஏற்றுக்கொள்ளுதல் எவ்வாறு எங்களுடைய இன விடுதலைக்கா வழிவகுக்கும்? இது ஒரு பொதுவான தெளிவுக்காக நீங்கள் கூறினா நல்லா இருக்கும். நன்றி. நன்றி வனிதா. முதலாவது விஷயம், இந்த கால நீடிப்பு சம்பந்தமாக கேட்டிருந்தீங்க. உண்மையிலேயே நான் எங்களுடைய தேசிய தலைவரை தத்துவார்த்த ரீதியாக வியாக்கியானம் செய்பவன். அப்ப இந்த கால நீடிப்பு என்றத அவருடைய ஒரு பதில இருந்துதான் நான் அதுக்கு முழுக்கும் பதில சொல்லலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே 15 வருடங்களுக்கு பிறகு ஈழத்தமிழ் மக்கள் தங்கள் மீது நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை தான் என்பதை மெல்ல மெல்ல ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமானது. அவர்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள் எப்பொழுது என்றால், அவருடைய அரசியல் தலைமை அது இனப்படுகொலை இல்லை என்று சொல்லி ஒரு காலத்தை கடத்திய பின் அவர்களாக தேடி படித்து அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள். இது ஒரு மிக நீண்ட கால பகுதிதான் என்றாலும் அதை இப்பொழுது மக்கள், நீங்கள் எல்லாருமே இனப்படுகொலை என்ற வார்த்தையை, இன அழிப்பு என்ற வார்த்தையை பிரயோகத்தில் கொண்டு வருகின்றோம். அதன் மீது கேள்வி எழுப்புபவர்களுக்கு நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பதில் சொல்லக்கூடிய வலு கொண்டவர்களாக மாறி இருக்கின்றோம்.
இப்பொழுது எங்களுடைய தேசிய தலைவரின் தத்துவார்த்த பதிலை நான் இந்த இடத்துல சொல்லலாம். அனிதா பிரதாப் ஒரு கேள்வி கேட்கிறார். எப்பொழுது உங்களுடைய வேட்கை நிறைவு பெறும்? எப்பொழுது உங்களுடைய தாயகம் உங்களுடைய கைகளில் கிடைக்கும்? அவர் அதுக்கு சிறந்த பதில் ஒன்றை சொல்லியிருந்தார். அதுதான் எங்களுடைய பாடம். என்னுடைய காலத்தில் நான் செய்ய வேண்டியதை செய்துட்டு போறேன். இந்த வேட்கை நிறைவு பெறுவதற்கு ஒருபோதும் காலத்தையோ வழியையோ, அவர் மிகச் சிறப்பான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், வழியையோ நிலையாக சொல்லிவிட்டு போக முடியாது. ஆனால் என்னுடைய காலத்தில் என் மீது சுமத்தப்பட்ட கடமையை நான் செய்துவிட்டு போகிறேன். ஆகவே இந்த நம்பிக்கை ஒன்றுதான் ஈழத்தமிழ் மக்கள் மீது என்றென்றைக்கும் பிரவாகிக்கப்பட வேண்டும். எங்களுடைய வேணவா, எங்களுடைய வேட்கை இவ்வளவு காலத்தில் நிறைவுறும், இந்த வழியால் தான் நிறைவுறும் என்பதை ஒருபோதும் நாங்கள் வரையறுத்து சொல்ல முடியாது. இதற்கு மிக சிறப்பான ஒரு பதிலை நான் இந்த இடத்தில் சொல்லலாம். எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்ன ஒரு விடயம். ஒரு சந்தர்ப்பத்தில் கொசோவாவின் போராட்ட தளபதியோட விடுதலை அடைந்த கொசோவாவில் ஒரு சந்திப்பு அல்லது ஒரு கலந்துரையாடல், அந்த தளபதியோட ஒரு கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தளபதி சொன்ன ஒரு விஷயம், போராட்டத்திற்கு, அதாவது கொசோவா விடுதலைக்காக போராட்டங்களுக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டிருந்த அமெரிக்கா மிக தெளிவாக அந்த தளபதிக்கு சொல்லி இருக்கின்றது. அதாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய நாட்டை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் போராடுங்கள், எங்களுடைய தேவை இருக்கின்றது, எங்களுடைய தேவைக்காக நீங்கள் போராடத்தான், உங்களுக்கு ஆயுதங்கள் அவ்வளத்தையும் நாங்கள் தாரோம். என்றைக்கு ரஷ்யா கிரீமியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டிருந்தோ அன்றைக்கு அமெரிக்காவுக்கு கொசோவான்ற ஒரு நாடு தேவையாக இருக்கின்றது. ஆகவே அந்த விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற தளபதிக்கே தெரியாமல் கொசோவா விடுதலை அடைந்ததாக அந்த தளபதி அல்லது கொசோவா நாட்டை சேர்ந்தவர்கள், கொசோவா நாட்டின் பிரதிநிதிகள் கஜேந்திரகுமாருக்கு சொன்னதாக கஜேந்திரகுமார் எனக்கு சொல்லியிருந்தார். ஆகவே இதுதான் அந்த நம்பிக்கை, இதுதான் அந்த கால நீடிப்பு. உலகில் ஒரு நாடு உருவாகுவது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு விடயம் அல்ல. இஸ்ரேலின் உருவாக்கத்திற்கு பின்னால் இருக்கின்ற வருடங்களை கணிப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் சுமார் 400 வருடங்கள். மிக அண்மையில் போராட்டத்தினூடாக விடுதலையான தென் சூடான், சவுத் சூடான் சுமார் 135 வருடங்கள் தன்னுடைய விடுதலைக்காக போராடி இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தேசிய தலைவரை தத்துவார்த்தப்படுத்தினீர்கள் என்றால் இந்த காலப்பகுதியில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்துவிட்டு போவோம். விடுதலை என்பது நிச்சயமாக என்றைக்காவது கிடைக்கும். அதற்கு எந்த கால வரையறையும் சொல்ல முடியாது. ஆகவே கால நீடிப்பு என்பதை நீங்கள் உண்மையிலேயே அது கவலைக்குரிய விடயம். நாங்கள் இந்த இனப்படுகொலை என்பதை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் பேச தொடங்கி இருக்க வேண்டும். அதற்கு ஏகாதிபத்தியம் எங்களை அனுமதிக்கவில்லை. ஏகாதிபத்தியத்தின் முகவர்கள் எங்களிடையே புகுந்து இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்பதை தங்களுடைய சுலோகமாக எல்லா இடத்திலுமே பேச தொடங்கினார்கள். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். ருவாண்டாவில் இனப்படுகொலை தான் நடந்தது என்பதை என்ற தீர்ப்பை வழங்கிய எங்களுடைய முன்னாள் ஐக்கிய UNHRC ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனின் செயலாளர் நாயகம், அவருடைய பெண்மணி ஒரு ஆள், அவருடைய பேரை நான் உடனடியாக ஞாபகப்படுத்த முடியாமல் இருக்கிறது, இலங்கைக்கு கூட விஜயம் செய்திருந்தவர். அவர் ருவாண்டாண்ட இனப்படுகொலையை தீர்த்தவர், இனப்படுகொலை தான் நடந்தது என்று தீர்த்தவர் சொல்கின்றார் இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை. எந்த அளவு ஏகாதிபத்திய சக்திகளுக்கு அடிமைப்பட்டு அவர் அந்த வார்த்தையை பிரிவித்திருப்பார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே ஒரு தலைமையற்ற இனம், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து சிதறடிக்கப்பட்ட இனம் அடுத்த 15 ஆண்டுகளில் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் இந்த 15 ஆண்டுகளிலும் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இருக்கின்றது. சுமார் 5 ஆண்டுகளுக்கு முதல் நாங்கள் என்ன சேர்ந்தவர்கள் இனப்படுகொலை பற்றி கதை கவலைக்கிட்டிருக்கோம். சுமார் 7 ஆண்டுகளுக்கு முதல் கஜேந்திரகுமார் அந்த வார்த்தையை தமிழ் மக்களிடையே பரப்ப தொடங்கினோம். நாங்கள் அதை சார்ந்த புத்தகங்களை தேட துவங்கினோம். இன்றைக்கு தமிழ் மக்களில் பெரும்பாலானவர்கள் அந்த நடவடிக்கையை, அதாவது இனப்படுகொலை தான் நடந்தது என்பதை பரப்ப துவங்கி இருக்கின்றார்கள். அவை இந்த 15 ஆண்டுகளை நீங்கள் அதற்குத்தான் கணக்கெடுத்தோம். நான் சொன்ன அந்த உதாரணத்தை பாருங்க. ருவாண்டாவில் இனப்படுகொலை தான் நடந்தது என்று தீர்த்தவா
தமிழீழத்தில் இனப்படுகொலை நடக்கவில்லை என்ற கருத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றார். UNHRC இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு காலத்துல செயலராக இருந்தவ, எனக்கு அவரோட பேருடனே ஞாபகம் வருது இல்லை, இலங்கைக்கு கூட விஜயம் செய்தவ. ஆகவே இந்த கால நீடிப்பு என்பது நீங்கள் யாரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற யாரும் உங்களுடைய ஈழத்தமிழர்கள் ஒருபோதும் வீணடிக்கப்பட்ட காலமாக நினைக்க வேண்டாம். இந்த கால நீடிப்பு எங்களை தகவமைத்துக் கொள்வதற்கான ஒரு வலுவான காலமாக மாறி இருக்கின்றது என்பதைத்தான் இன்றைய இந்த கூட்டம் கூட எங்களுக்கு உணர்த்தி நிற்கிறது. ஏனென்றால் நாங்கள் எல்லாருமே இனப்படுகொலை பற்றி கதைக்கிறோம். இரண்டாவது விஷயம், இன அழிப்பு எப்படி இன விடுதலையை பெற்று தரும் என்றால், ருவாண்டா நல்ல ஒரு உதாரணம். ருவாண்டாவில் துட்சி இன மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு அவர்களுக்கான நாட்டை பெற்று தந்திருக்கின்றது. அந்த ஒரு உதாரணம் காணும். அவை இன அழிப்பு நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அந்த இன அழிப்புக்கு உள்ளான இனத்துக்குத்தான் தங்களுடைய தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். இதுதான் அந்த ஏற்கனவே இருக்கிற 3 குற்றங்களுக்கும் இனப்படுகொலைக்கும் இடையிலான வித்தியாசம். ஏற்கனவே இருக்கிற 3 குற்றங்களையும், மானடோகலத்துக்கு எதிரான குற்றம், போர்க்குற்றம், ஆக்கிரமிப்பு, இந்த 3 குற்றங்களிலும் ஈடுபட்டவர்கள் மீது சர்வதேச சட்டம், பன்னாட்டு சட்டம் தன்னுடைய தீர்ப்பை வழங்கி சென்றால் அவைக்கு அவ்வளவுதான் தீர்வு. ஆனால் இனப்படுகொலைக்கு உள்ளான ஒரு இனம் தனக்கு என்ன தேவை என்பதை தானே தீர்மானிக்கக்கூடிய வலுவை கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இனப்படுகொலை தான் எங்களுக்கு நடந்தது என்றதை உறுதிப்படுத்துவோமாக இருந்தால், பன்னாட்டு நீதிமன்றங்களில் அது உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால், நேரடியாக அது எங்களுக்கு தான் ஒரு வாய்ப்பை தரும். அந்த வாய்ப்பு திம்பு கோட்பாட்டின் அடிப்படையில் அல்லது நாங்கள் ஏற்கனவே ஒரு மேண்டேட்டை கொடுத்த, நாங்கள் ஒரு மக்கள் மேண்டேட்டை கொடுத்த, நாங்கள் சுயநிர்ணய உரிமை கொண்ட தனி இனமாக வளர்வதற்கு வாய்ப்பை கொடுக்கும். அதுதான் இந்த இன அழிப்புக்கு இருக்கிற வாய்ப்பாக இருக்கும். நன்றி இந்த கேள்விகளை கேட்டதுக்கு. என்னுடைய பதில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று மிக மிக தெளிவா இருந்தது. மிக்க நன்றி. நன்றி. அடுத்த மகாசினன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் அண்ணா, நான் மகாசினன். வணக்கம். என்னென்றால் இதுல என்னுடைய முதல்ல இந்த பன்னாட்டு குற்றங்கள் சார்ந்த ஒரு பெரிய பதிவங்கள்ல தந்திருக்கிறதுக்கு கண்ணன்னைக்கு மிக்க நன்றி. புத்தகமாகவும் இன்றைக்கு இந்த நிகழ்நிலையில ஒரு பெரிய ஒரு பதிவங்களை தந்திருக்கிறீங்க, நன்றி. நான் இதுல கேட்க போற விஷயம் என்னென்றால் ஒரு கேள்விதான். என்னென்றால் நாங்கள் மேல கடந்த 15 ஆண்டுகள்ல எங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம், அரசியல் கட்சிகளால என்ன செய்வினம் என்ற அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். அவர்கள் தேர்தல் அரசியல் விட்டு வழியாக வர அளவுக்கு இன்னும் சிந்திக்க இல்லை. சோ இந்த பன்னாட்டு குற்றம் என்பது நாங்கள் எல்லாருக்கும் அதுக்கு நாங்கள் தீர்வு நகர வேண்டிய ஆக்கள் நாங்கள் யோசிக்கிறேன். அந்த அடிப்படையில ஒரு சிவில் சமூகங்களாக, குறிப்பாக இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், மாணவர் அமைப்புகள், நாங்கள் என்ன செய்யலாம்? இது இப்ப அரசியல் கட்சிகள் மேல எந்த ஒரு இதையும் வேண்டாம், நாங்கள் என்ன செய்யலாம்? அந்த வகையில நான் கேட்கிறேன். நன்றி. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மிக்க நன்றி. நீங்கள் அந்த முதல் சொன்ன விஷயத்துக்கு என்னுடைய நன்றிகள். காலம் எதை தேவைப்படுத்துகிறதோ அது இயற்கையினூடாகவே நிகழும் என்ற நம்பிக்கை உள்ளால், அந்த அடிப்படையில் இந்த பன்னாட்டு குற்றங்கள் என்ற புத்தகமும் என்னுடைய 7 வருட ஆய்வினூடாக வெளிவந்த புத்தகம். அது உண்மையிலேயே காலத்தின் தேவை கருதிதான் வந்தது ஒழிய, அந்த புத்தகத்தின் வெளிவந்ததற்கும் இதில் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கு கதைச்சு கொண்டிருக்கிறவருக்கும் எந்த தொடர்புகள் இருக்கான்ற இதை பற்றி எனக்கு தெரியாது. அது காலத்தின் தேவை, அது தமிழ் மக்களுக்கான தேவை, அது தானாகவே வெளிவந்திருக்கிறது. அதனை பற்றி பேசி அதை சொன்ன விஷயம், அதை சொன்னதுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு. அடுத்த விஷயம், நாங்கள் என்ன செய்யறது? இதுதான் மிகப்பெரிய கேள்வி, மிகச்சரியான கேள்வியும் கூட. நாங்கள் என்ன செய்யறது? ஏனென்றால் 15 வருஷமாக நாங்கள் அரசியல் தலைமைகளை நம்பிக்கொண்டிருந்த நாங்கள், அந்த அரசியல் தலைமைகள் எங்களுக்கான வழிவரைபடத்தை இன்று வரைக்கும் ஆக்க இல்லை. சாதாரண ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒருக்கவும் அல்லது ஒவ்வொரு தேர்தல்களின் போது உருவாக்கப்படுகின்ற எந்த ஒரு முயற்சிகளுமே, எந்த ஒரு மேண்டேட், எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனங்களுமே அது சார்ந்து தமிழின அழிப்பு சார்ந்து முன்னகர்த்துவதற்கான வழிவரைபடத்தை எங்களுக்கு தரையில்லை. ஆகவே நாங்கள் இப்ப எல்லாரும் என்ன செய்யணும் என்று யோசிக்கல. நாங்கள் எல்லாரும் ஒன்றாகணும். ஆக குறைந்தது ஒன்றாகக்கூடியவர்கள் ஒன்றாகணும். எல்லாரையும் ஒன்றாக்கிறது இது உலகத்திலே எந்த இனத்திலையும் இல்லை. ஒற்றுமை என்றது எந்த ஒரு இனத்திலையும் இல்லை. நீங்கள் உலகத்தின் பதிவுல பார்க்கலாம். உண்மையிலேயே அமெரிக்காண்ட CIA என்ற ஃபார்மர் டிரெக்டர், முன்னாள் பணிப்பாளரை அமெரிக்காவில் வந்துடுறாங்க, கைது செய்யப்படுகிறார். ஏனென்றால் அமெரிக்க தகவல்களை
வேறு நாடுகளுக்கு அமெரிக்க ரகசிய இராணுவ தகவல்களை வேறு நாடுகளுக்கு விற்றதாகும். ஆகவே அமெரிக்கர்களிடையே ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையின்மை என்பது உண்மைதான். ஆனால் ஒற்றுமையாக கூடியவர்கள் அவ்வளவு பேரும் ஒற்றுமையாகணும். உண்மையிலே இந்த முறை அதை திருப்பி திருப்பி சொல்றதுக்கு நீங்கள் தயவு செய்து மன்னிக்கணும். இந்த பொது வேட்பாளர் சார்ந்து சுமார் 41 அமைப்புகள் 37 அமைப்புகள் தாங்கள் ஒன்றாக இயங்குவதற்கான ஒரு பொது உடன்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. அப்ப அந்த உடன்பாடு ஒரு வலுவான உடன்பாடாக எதிர்காலத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த ஒழுங்கமைப்புக்குள் தனி மனிதர்களும் அமைப்புகளும் ஒன்றிணைவதனூடாக நாங்கள் முன்கொண்டு, அதாவது இந்த தேர்தலையும் தாண்டி, ஜனாதிபதி தேர்தலையும் தாண்டி நாங்கள் முன்னகர வேண்டிய நடவடிக்கைகளை முன்னகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்கலாம் என்றதுதான் எங்களுடைய சிந்தனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த நல்ல கேள்வி. நீங்கள் என்ன செய்யணும் என்றது என்னென்றால், நீங்கள் ஒன்று நீங்கள் தனிப்பட்ட முறையில தெளிவடைந்த ஒரு ஆளாக மாறுங்க. இந்த விஷயங்களை வாசித்து இந்த விடயங்களை மிக தெளிவாக ஆய்வு செய்து பெற்றுக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக்கில் எழுதுறது எல்லாரும் எழுதலாம். அரசியல் கட்சிகளோட விஞ்ஞாபனங்கள்ல நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீங்கள் என்றாலே அதனுடைய பலவீனங்கள் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஆய்வு செய்யக்கூடியவர்களாக மாறினீங்கள் என்றால் அடுத்து செய்ய வேண்டிய வேலை, இப்போ ஒற்றுமைப்பட்டு கொண்டு வருகின்ற அமைப்புகளுக்குள்ள ஒற்றுமைப்பட்டு உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக பதிவு செய்யக்கூடியவர்களாக மாறும். அந்த முயற்சியை நாங்கள் செய்வோம், எல்லாரும் செய்வோம். அதுக்கு நீங்களும் நிறைய பேருக்கு இந்த தகவல்களை பரப்பக்கூடியவர்களாக இருக்கோம் என்றுதான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. நன்றி அண்ணா. மாலை வணக்கம் சார். நான் ஜெயஸ்கரன் பேசுறேன். கேக்குதா? ஜெயஸ்கரன் கேக்குதா? நான் திருவண்ணாமலையில இருந்து ஜெயஸ்கரன் பேசுறேன். கேக்குதுண்ணா. உண்மையில மிக மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் ஒரு உத்வேகமாகவும் இருக்குது. நாங்கள் எல்லாரும் மௌனிச்சு போனோமா, இதை எல்லாரும் மறந்துட்டோமா என்று நினைக்கிற சூழல்ல இப்படி ஒரு விழித்து அழுகின்ற ஒரு செயல் உண்மையில சந்தோஷமா இருக்குது. ஆத்மாவுக்கும் ஒரு பெரிய திருப்தியை கொடுக்குது. ஆனா நான் இப்ப உங்களுடைய அடுத்ததான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால், அடுத்த பரம்பரைக்கு இந்த விஷயத்த நாங்கள் கொண்டு போற அந்த வேகம் பொறிமுறைகள் எல்லாமே போதாம இருக்குது. யூதர்கள் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கிட்ட தங்களோட நாட்டுக்காக அந்த ஒரு உறுதி பூண்டு ஒரு ஆன்மீக சக்தியமா ஒரு சக்தியா திரண்டு எங்க அவங்க சந்திச்சாலும் we will meet Israel என்று சொல்லுவாங்களாம். அந்த உறுதியை நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு கொண்டு போகணும். அவங்கள நாங்கள் பின்பற்றி, இப்ப அவங்கள ஒரு முன்னுதாரணமான இனமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வேலை திட்டம் நாங்கள் செய்ய போனோம். அதுக்கு ஒரு வழிமுறையோட கூட்டா நாங்கள் சிந்திச்சமாக இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏனென்றால் இது ஒரு 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 விட்டு செல்லக்கூடிய விடயம் அல்ல, எங்களுடைய ஆயுள் காலத்தோட முடிய வேண்டிய விஷயம் அல்ல. தொடர்ச்சியா அடுத்தடுத்த பரம்பரை கையில் எடுத்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு அந்த இறுதி இலக்கு நோக்கி நாங்கள் நகர்றதுக்கான வேலையை செய்தே ஆகணும். இப்ப எங்கட காலத்துக்குள்ள அதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது பொறிமுறையை கொண்டு வரணும். உதாரணமா நீங்கள் அந்த இலக்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்திருக்கிறீங்க, அது பெரும் வெற்றி. முன்னாள் ஆயிரவர்கள் அதை கொண்டு வந்திருந்தாலும் இப்ப இந்த முறை நடந்த கன விடயங்களே அது பாவிக்கப்பட்டிருக்குது. அந்த இலக்கம் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள், அது பெரும் வெற்றி எங்களுக்கு. அதனால அடுத்த சந்ததிக்குரிய என்ன செய்யலாம் என்றதையும் இதுல முன்வச்சிங்கன்னா பெரிய ஒரு ஆர்வத்தோடு கொண்டு எனக்குரிய பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி. மிக்க நன்றி ஜெயஸ்கரன். உண்மையிலேயே அந்த 146679 1,46,679 பேர் சான்றளிக்கப்பட்டு காணாமல் போனவர்களில் இன்று வரைக்கும் கணக்களிக்கப்படாமல் இருக்கிறவர்களோட எண்ணிக்கைகள் இதை விட மிக அதிகமாக இருக்கும். அதால தான் அந்த இலக்கத்துக்கு முன்னுக்கும் ஒரு சகவையும் பின்னுக்கும் ஒரு சகவையும் போட்டிருக்கோம். ஆனால் உண்மையிலேயே ஆவண ரீதியாக நிரூபிக்கப்பட்ட தொகையாக 1,46,679 பேரை எங்களுடைய ஆயர் மறைந்த தமிழினத்தின் பெரும் சொத்து ஜோசப் ஆண்டே அவர்கள், ராயப்ப ஜோசப் ஆண்டே அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்களினூடாக நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த விஷயத்தை நாங்கள் முன்கொண்டு நகர்றது, அதை அடிப்படையாக வச்சு முன்கொண்டு நகர்றதுல இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள், நீங்கள் உட்பட எல்லாருமே முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள்.
உண்மையிலேயே இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளணும். இன்னும் எங்கள் மீதான அடக்குமுறைகள் நிறைவு வரையில் அடக்குமுறைகளோட வடிவங்கள் மாறி இருக்கு. அதாவது சுட்டுக் கொள்ளுதல் என்றது மட்டும்தான் எங்களுக்கு இல்லாமல் இருக்கு. மற்றும்படி நாங்கள் உண்மையிலேயே அடக்குமுறைக்கு உள்ளாயிருக்கிற ஒரு இனமாகத்தான் இருக்கோம். அப்ப இந்த இனம் அந்த அடக்குமுறைகளை எதிர்த்து போராடி கொண்டு அந்த அடுத்த சந்ததியை நோக்கி நகர்த்துறது, விடயங்களை நகர்த்துறது என்றதுல எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த இனம் சரியான மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும். அதுல மிக உதாரணமா மிக அண்மையில பாத்தீங்கன்னா கஞ்சியை காய்ச்சினதுக்காக சம்பூர்ல கைது செய்யப்பட்ட 4 பேர். நாளைக்கு அவைக்கு திருப்பி வழக்கு இருக்கு. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்துறதுன்றது ஒரு பொது உடன்பாடாக ஒவ்வொருவரும் உங்களோட வீடுகள்லேயே அதை கடத்தி கொண்டு போகணும் என்றது எங்களுடைய நாங்கள் எல்லாரும் மெல்ல 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 அந்த வீடுகளில் கொண்டுவரக்கூடியதாக இருக்கணும். எவ்வாறு ஒரு காலப்பகுதியில் அடக்குமுறைக்கு உட்பட்ட காலப்பகுதியில் மாவீரர் தினத்தன்று சரியாக 6:05 மணிக்கு உங்களுடைய வீடுகளில் நீங்கள் விளக்கேற்றீங்களோ அந்த விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அது இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கும். நான் பேராசிரியர் ரோஜர் அவருடைய ரோஜர் தாமஸோட ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்ட போது, ஐரோப்பிய பேராசிரியர் ஒருவரோட ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்ட போது அவர் சொன்னார், மிஸ்டர் ஸ்ரீ, your third generation will search the root என்று சொன்னார். உங்களுடைய 3வது தலைமுறை உங்களுடைய ரூட்டை, எங்களுடைய ஆணிவேரை தேடும், தன்னுடைய ஆணிவேரை தேடும். இதுதான் உலகத்தின் உலக பரம்பரைகளை, உலக இடம்பெயர்வுகள், உலக அழிக்கப்பட்ட இனங்கள் என்ற அந்த விடயங்களை முழுக்க ஆய்வு செய்து கொண்டிருக்க அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது. உங்களுடைய 3வது பரம்பரை உங்களுடைய தங்களுடைய ஆணிவேரை தேடும். அந்த ஆணிவேரை தேடும் பொழுது மீளவும் இனப்படுகொலைக்குள்ளான தமிழினம் என்ற விஷயம் வேறு. உண்மையிலே எங்களுடைய 2வது பரம்பரை, 3வது பரம்பரை, இப்போ புலம்பெயர்ந்திருக்கின்ற 3வது சந்ததி தானாகவே தேட தொடங்கி இருக்கின்றது. அது ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டமைப்பாக இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வாரது, கடத்துவது என்பது அடக்குமுறைக்குள்ளாக இருக்கின்ற இந்த இனத்துக்கு உடனடியாக வினைத்திறன் வாய்ந்த வகையில் சாத்தியமில்லை, எஃபெக்டிவா இருக்காது. மெல்ல மெல்ல மெல்லத்தான் கொண்டு வரலாம். இப்ப அண்மையில பார்த்தீங்கள் என்றால் இந்த முறை ஆங்காங்கே நிகழ்த்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை TCSF, தமிழ் சிவில் சொசைட்டி ஃபோரம் என்ற அமைப்பு ஒரு 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 ஒழுங்குக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பு அனைத்து மாவட்டங்கள்லையும் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருக்கிறது. அப்படி மெல்ல மெல்ல மெல்லத்தான் இந்த விஷயம் கடத்தப்படுவதற்கு முன்பாக அந்த விஷயத்தை நாங்கள் இந்த 27 இன்றைக்கு கலந்திருக்கின்ற அவ்வளவு பேரும் எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய சகோதரர்களுக்கு, எங்களுடைய அயல் வீடுக்கு மெல்ல மெல்ல சொல்லி கொண்டு போறது, கட்டாயப்படுத்தாமல். இப்போ உங்க பயமண்டா கஞ்சியை காய்ச்சாதுங்க, ஆனால் கஞ்சி காய்ச்சறத்தான் வேணும் என்றதுதான் எங்களுடைய மனநிலை. அதை செய்யுங்க, வீடுகளில் செய்யுங்க, மெல்ல மெல்ல அதை ரோட்டுக்கு கொண்டு வாங்க என்ற ஒரு வழியினூடாக கடத்தலாம் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அதுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டே இருக்கோம். நீங்களும் அதோட இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். உண்மையிலே ஒரு எங்களோட நாளாந்த நிகழ்ச்சி நிறைக்குள்ள இதுக்கும் சேருற அளவுக்கு நாங்கள் ஒரு பொறிமுறையை வகுக்க வேணும். நீங்க சொல்றது சரிதான். இப்ப நீங்க சொன்ன அந்த கஞ்சி விஷயம் கூட ஆடிக்கூழ் அதுகள் மாதிரி எங்களுடைய மக்களுடைய அந்த வரலாற்றோட பின்னி பிணைஞ்ச ஒரு விடயமாக நாங்கள் மாற்றவோம். ஆடிக்கூழ் நாங்கள் காய்ச்சிரும் தானே, அதே போல இதுக்கும் ஒரு எங்கட மறக்க முடியாத, பிடிக்க முடியாத ஒன்றா மாற்றப்படவும். திருவாளர் நிலாந்தன் ஒரு காணொலியை பார்த்தீங்க என்றால் அவர் அதுல பாஸ்கா நிகழ்வு சம்பந்தமான ஒரு முக்கியமான தகவலை சொல்றாரு. அந்த காணொலியில சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு குடும்பமும் அந்த யூதர்கள் அழிக்கப்பட்ட அந்த நாள்ல அந்த நினைவை அந்த குடும்பத்தின் கடைசி அங்கத்தவருக்கு சொல்வதை தங்களோட ட்ரெடிஷனாக கொண்டு வந்திருக்கு. அப்ப நாங்களும் ஒரு நாள் அந்த ட்ரெடிஷனை கொண்டு வந்து சேர்த்துருவோம். மெல்ல மெல்ல செய்து கொண்டு போவோம். அக்கறை உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் இதை செய்து கொண்டு போவோம். நன்றி. மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. 2009ஆம் ஆண்டு
தமிழின படுகொலைக்கு பின்னர் தற்பொழுது தமிழர் தாயகத்திலேயே தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய இனவழிப்பு நடவடிக்கைகள் ஒவ்வொன்றிலும் இருந்து தமிழினம் தன்னைத்தானே தற்காத்து கொள்வதற்கு தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்வதற்கான ஒரு பொறிமுறை இந்த சமூகத்திலே தேவை என்கின்ற ஒரு சூழல் எழுந்திருக்கக்கூடிய இந்த 15வது ஆண்டு நிறைவிலே ஈழத்தமிழர்களை சுற்றி நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விதமான சாதக பாதகமான வழிகள், குறிப்பாக முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் அம்மையார் அவர்களுடைய வருகையாக இருந்தாலும் சரி, இல்லை அமெரிக்க காங்கிரஸிலே அண்மையிலே நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான தீர்மானமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விடயம் தொடர்பிலும், அதுபோல அனைத்துலக சமூகங்களிலே விடுதலையை வேண்டியிருக்கக்கூடிய சமூகங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களை, பன்னாட்டு சட்டங்களை, பன்னாட்டு சமூகங்களினுடைய அனுபவங்களை நமக்கு எளிமைப்படுத்தி இந்த வெளியிலே நமக்காக வழங்கியிருந்த அண்ணன் திரு ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல இதுவரை நேரமும் இந்த ஜூம் செயலினூடாக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து பார்வையாளர்கள், நமது பல்கலைக்கழக மாணவர்கள், அதே போல அயல் பல்கலைக்கழக மாணவர்கள், அதுபோல் ஃபேஸ்புக் ஊடாக நேரலையிலேயே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இந்த தமிழின படுகொலை சார்ந்த உரையாடலை எமது மாணவர்கள் மத்தியில், அதுபோல இந்த சமூகத்திலே மேலும் மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே இந்த உரையாடல் வழியை நாங்கள் தொடர்ந்து நடாத்தி கொண்டிருக்கிறோம். தற்பொழுது தீவிளாவிய அடிப்படையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கல்விசாரா ஊழியர்களுடைய ஒரு வேலை நிறுத்தம் காரணமாக இந்த கருத்து பகிர்வுகளை நாங்கள் தற்பொழுது நிகழ்நிலையிலே நடாத்த வேண்டிய ஒரு சூழல் நமக்கு எழுந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய மாதமளவில் அது நிறைவு பெற்றதன் பின்னர் தொடர்ச்சியாக இது நிகழ்நிலையிலும் அதுபோல நேரிலும் பல்கலைக்கழகத்திலே நடைபெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றிகள். உண்மையிலேயே யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் உட்பட யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இந்த முயற்சியை முன்னெடுத்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த விடயத்தை பேசு பொருளாக்கி தொடர்ந்து அந்த விடயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் எங்களுடைய கூட்ட இணைவுகளிலும் தற்பொழுது காத்திரமான பங்களிப்பை நல்கி கொண்டிருக்கின்றது. அதே போல கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் தங்களுடைய பங்களிப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள். கூட்டு பொறிமுறைகளை கூட்டாக செயற்படுவதை வலியுறுத்தி அந்த வகையிலே இவ்வாறான கலந்துரையாடல்கள் மிக முக்கியமாக அறிவுசார் சமூகத்திற்கு மிக தேவையானது. இனிய நண்பர்கள், உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் கேட்க போறேன், ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லவும் போறேன். இந்த உலகத்தின் மிகச்சிறிய இனம் தான், சாதாரணமாக எண்ணிக்கையின் அடிப்படையில மிகச்சிறிய இனம், மிகச்சிறிய ஒரு நிலப்பரப்புல இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட 36 ஆண்டுகள் எங்களுடைய ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால் இந்த இனம் ஒரு மிக வலுவான இனம். அதுக்கு நீங்கள் வேற யார்கிட்டையும் உதாரணங்களை தேட வேண்டும். வேற யாரும் சொல்கின்ற அவநம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நம்பிக்கைகள் உங்களுக்கு முன்னுக்கே விதைத்து கிடக்கிறது. இன்னும் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். ஆசியாவில் நடந்த என்னுடைய ஆய்வு சரியாக இருந்தால் ஆசியாவில் நடந்த வெற்றிகரமான தர இறக்க தாக்குதலை செய்து முடித்த இனம் எங்களுடைய இனம். ரைட்? சாதாரணமாக இடைபோட முடியாது. நீங்கள் இராணுவ ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, எண்ணிக்கையில மிக குறைந்த ஒரு இனம் இந்த அளவுக்கு வலுவுள்ளதாக இருக்கின்றது என்றால் நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு விஷயத்தை சொல்றேன், நம்பிக்கைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த இனம் மிக வலுவான அந்த இனத்தை கூறு போடுவதற்கு எல்லாரும் முயற்சிப்பார்கள். இது நடந்து கொண்டேதான் இருக்கு. சோ அதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த இனம் 36 ஆண்டுகளுக்கு மேலாக 60 ஆண்டுகளாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு ஒரே காரணம், அந்த இனம் தன்னுடைய அறிவை ஆயுதமாக பாவித்தது. அறிவை மட்டும் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த அறிவை நீங்கள் ஆயுதமாக பாவீங்கள். ரைட்? அடுத்தவர் சொல்றதோ ஒரு நாளும் நம்பாதீங்க. உங்களோட அறிவிட்ட கேளுங்கோ, இது சரியாக இருக்காது. அந்த அடிப்படையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒரு மிகப்பெரிய அறிவு பெட்டகம்,
அந்த அறிவு பெட்டகம் தன்னுடைய முயற்சியை மக்கள் மீது பரவலாக்கி கொண்டு வருவது எங்களுடைய பயணத்துக்கு மிக முக்கியமானது. ஆகவே நம்பிக்கையுடன் உங்கள் அனைவரிடம் இருந்து இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த உங்கள் அனைவரிடம் இருந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, அனைவருக்கும் நன்றிகள்.